अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मीवल्लभ पर्यन्तां वंदे गुरु परंपरां अंजुकुडिक्कोरु संततियाय ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. மணவாள மாமுனிகள் கோதை நாச்சியாருடைய பெருமைகளை அற்புதமாக தெரிவிக்கிறார். அஞ்சு குடிக்கொரு சந்ததி, ஆழ்வார்களாகிற அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்கள் இவர்களையே அஞ்சு குடி என்று தெரிவிக்கிறார். பெருமானுக்கு யாரால என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று எப்பொழுதும் அஞ்சி பல்லாண்டு பாடுபவர்கள் இவர்கள். மங்களாசாசன பரத்தை, எம்பெருமானுக்கு எப்போதும் மங்களம் மங்களம் மங்களம். அவர் பத்திரமாக இருக்க வேண்டும், எந்த ஆபத்தும் இல்லாமல், கண்ணெச்சல் படாமல், திருஷ்டி தோஷம் இல்லாமல் எம்பெருமான் சௌக்கியமாக இருக்க வேண்டும்னு விரும்பும் அவர்கள் ஆழ்வார்கள். அப்படி எம்பெருமானுக்கு ஏதும் வரக்கூடாதேன்னு அஞ்சி கலக்கத்தோடு பரிவோடு பல்லாண்டு பாடுவதனாலே இவர்களை அஞ்சு குடி என்று தெரிவிக்கிறார்கள். அந்த அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக ஒரே பெண் பிள்ளையாக அவதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார். மற்ற ஆழ்வார்கள் எல்லோரும் ஆண்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பெண் பிள்ளையாக பூமி தேவி ஆண்டாளாக அவதரித்தாள். இயற்கையிலேயே பெண்ணாக இருப்பதினாலே பெருமானிடத்துல காதல் அன்பு பீரிட்டது. அதனால எம்பெருமான உடனே அடைய வேண்டும் என்று பாரித்தாள். சரி, அப்படி எப்படி அடையலாம்னா, அந்த 5 வயது சிறு பிராயத்துல இருக்கும் பொழுதே அந்த எம்பெருமானிடத்துல அதீத அன்பு ஏற்பட்டு இந்த நொடியே பெற வேண்டும்னு விருப்பப்பட்டாள். அப்படி யாரானோ ஏற்கனவே பெற்றிருக்கிறார்களா என்று பார்த்த பொழுது அன்றொரு நாள் கோபிமார்கள் எல்லோரும் எப்படி பிருந்தாவனத்துல எம்பெருமான் கிடைக்க பெறாத சமயத்திலே அவனை உடனே அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நோன்பு நோற்று யமுனா நதிக்கு போய் ஒரு நோன்பு நோற்று கண்ணனெம்பெருமானை பதியாக அடைந்தார்கள். இந்த சரித்திரத்தை கேள்விப்பட்டு நாமும் அந்த கோபிகைகளாகவே ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு கண்ணனெம்பெருமானிடத்திலே இந்த பிரார்த்தனையை வைப்போம். ஒரு நோன்பு என்னும் ஒரு வியாஜத்தை வைத்து பெருமானிடத்துல சென்று உம்முடைய கைங்கரியம்தான் அடியங்களுக்கு பிரயோஜனம், பேரு, இந்த பிராபியத்தை தலை கட்டி கொடுக்க வேண்டும் என்ன பெருமானிடத்துல சரணாகதி செய்து பிரார்த்திக்கலாம் என்ன முயன்றாள். அப்படி முயன்றது எந்த சமயத்திலனா 5 பிராயத்திலேயே இதை மனச அனுபவமாக மனதாலே நினைத்து எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்தாள். அதனால்தான் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய். ஆழ்வார்கள் எல்லாம் சற்று வயதான காலத்துல, ரொம்ப வயதான பிற்பாடுதான் பெருமானிடத்துல ஈடுபட்டு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்ததாக இருக்கட்டும், மற்றும் உண்டானது கைங்கரியங்களை பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் வயதான காலத்திலே. ஆனா ஆண்டாள் சிறுமியாக இருக்கிற பருவத்திலேயே எம்பெருமானிடத்துல ஈடுபட்டாள். உடனே அந்த தொண்டு பெற வேண்டுமே, இப்பொழுதே பெருமானை அடைந்த தொண்டுகளை செய்ய வேண்டும். இன்னொரு கணம் இப்படி பெருமானை அடையாமல் தனித்திருந்தேனாகில் என்னுடைய பிராணனே போய்விடும் என்ற அந்த நிலைமையை அவள் சிறு குழந்தை பிராயத்திலேயே அடைந்தாள். அதனால தான் பிஞ்சாய் பழுத்தாளை, பிஞ்சாக இருக்கக்கூடிய சமயத்திலேயே ஒரு பழத்துக்கு உண்டான அந்த இனிமை சுவை, அப்படிப்பட்ட அந்த பெருமை இவளுக்கு அமைந்திருந்ததாம். அதனால பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை, இப்படிப்பட்ட குணத்தினாலே நம்ம அத்தனை பேரையும் ஆட்சி புரிபவளாக ஆளுபவளாக இருக்கிறாள். ஆண்டாள்னா என்ன அர்த்தம்? தலைவின்னு அர்த்தம். நம்ம எல்லாம் நன்றாக ஆண்டு நீங்களெல்லாம் என் வழிக்கு வந்து நான் சொல்றபடி கேட்டு இதே மாதிரி நடந்தீர்கள் என்றால் எம்பெருமானை அடையலாம். பெருமானிடத்துல உங்களுக்கும் அந்த விருப்பத்தை வளர்த்து கொண்டால் அந்த எம்பெருமானும் உங்களிடத்துல மிகுந்த விருப்பத்தோடு எளிதிலேயே உங்களை கட்டாட்சிப்பான் என்று நமக்கு சிறந்த பாதையை காட்டி கொடுத்து நம்ம எல்லாம் ஆளுகிறாள். ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய், மிகுந்த பக்தியோடு அன்போடு வணங்க வேண்டுமா. என்னுடைய தலை படைத்த பிரயோஜனம் ஆண்டாளுடைய அந்த திருவடிகள்ல மடுத்து அதை என் தலையால தரிக்க வேண்டும். வாய் படைத்த பிரயோஜனம் அந்த தாயாருடைய திருவடிகளுக்கு போற்றி போற்றி பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுவது. மனசு எப்பொழுதும் இந்த ஆண்டாள் சொன்ன அந்த விஷயங்களையே மனதால தியானித்து கொண்டு அவளுக்கு நாம் பரதந்திரப்பட்டவள், அவளுக்கு நாம் அடிமை என்பதையே மனசு சிந்திக்க வேண்டும். இப்படி முக்கரணங்களாலும் பிராட்டியினிடத்துல ஈடுபட்டு அவளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். அத்தகைய பெருமை கொண்டிருக்கிற கோதை பிராட்டி நமக்கு எப்படி தன்னுடைய அந்த உபதேசங்களை அருளினாள்னா, திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தத்து மூலமாகவே அருளி இருக்கிறாள். தாம் அனுபவித்தது போராமல் நம்முடைய அத்தனை பேருடைய நன்மைக்காகவும் தான் அதை பாசுரமாக வடித்து கொடுத்தாள். நேரே தான் அனுபவித்து அப்படியே சென்று இருக்கலாமே,
ஆனா பின்னாடி வரப்போகிற சந்ததியினர் ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த பாசுரங்களை கைவிளக்காக கொண்டுதான் எம்பெருமானை அனுபவிக்க முடியும். ஆகவே பாசுரங்களை உலகத்தாருக்கு வழங்குவோம் என்று தாம் அனுபவித்ததை பாசுரங்களாக வடித்து பேசினார். அதைத்தான் திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தமாக அது மலர்ந்தது. நாம் வேதமனைத்துக்கும் வித்து என்று சொல்லி கொண்டாடுகிறோம். கீத உபனிஷத், கீதைய கீதோபனிஷத் என்று தெரிவிக்கிறார்கள். அதே மாதிரி இது கோதோபனிஷத் தான். கோதையாகிற ஆண்டாள் நாச்சியார் உபதேசித்திருக்கிற திருப்பாவை கோதோபனிஷத். கண்ணனம்பெருமான் உபதேசித்தது கீதோபனிஷத். அதற்கும் இதற்கும் என்ன வாசின்னா, கீதோபனிஷத்தை கேட்ட அர்ஜுனனே திருந்தி பெருமானிடத்துல சரணாகதி செய்து மோட்சத்துக்கு போனானா? அப்படி ஒன்றும் காணவில்லை. 700 ஸ்லோகங்களை கண்ணன் பெருமான் உபதேசித்தான். ஆனா அதை எத்தனை பேர் தெரிந்து கொண்டு பலரும் ஞானிகளாகி எம்பெருமான் தான் நமக்கு உபாயம், அவருடைய திருவடிகள் தான் நமக்கு பிராபியம்னு தெரிந்து பற்றினரான்னு பார்த்தால் யாரும் காணப்படவில்லையே. ஆனா ஆண்டாள் அருளை செய்த திருப்பாவை ஜெகத்துல அனைவருக்கும் இப்ப பிரசித்தமா தெரிந்து அனைவரும் கோதையினுடைய திருப்பாவை பாசுரங்கள் நன்றாக பாடுகிறார்கள். மார்கழி மாசம் வந்ததுன்னு சொன்னால் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் இதுல ஈடுபட்டு பாசுரங்களை சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வத்தோடு சொல்லி ஆண்டாள் நாச்சியாருடைய கடாட்சத்தை பெறுகிறார்கள் என்றால், இதை போல கண்ணனுடைய கீதையை நாம சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வத்தோடு அனைவரும் அப்படி முயற்சி எடுத்து சொல்லுகிறார்களா? அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நன்றா தெரிந்து கொண்டு அனுஷ்டிக்க வேண்டும் என்று செய்கிறார்களான்னு பார்த்தால் அப்படி ஒன்றும் காணப்படவில்லை. சிறந்த அறிஞர்கள் பண்டிதர்களே இதற்கு சரியான பொருள் என்னன்னு விவரிக்கிறதுக்குள்ளேயே பல காலம் பிடித்து விடுகிறது. அவர்கள் ஆராய்ந்து பார்த்து இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு சரியான பொருள் என்று அதனுடைய பொருளை நிர்ணயிப்பதற்கே பல காலம் பிடித்து அப்புறம் அந்த பொருளை அடுத்தவர்களுக்கு உபதேசித்து அவர்கள் மனதில வாங்கி கொண்டு கடைபிடிப்பதுன்னா இதெல்லாம் ரொம்ப நீண்ட காலம் பிடிக்கும். ஆனா ஆண்டாள் அந்த மாதிரியான சிரமங்களே வைக்காமல் ரொம்ப எளியதாய் இனியதாய் இனிமையான தமிழிலே இந்த பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார். கேட்க கேட்க ஆனந்தம் இனிமை அதிகரிக்கிறது. அதே மாதிரி அனுஷ்டானத்துக்கும் ரொம்ப எளிமையா இருக்கே. இந்த மாதிரியான எம்பெருமானை பற்றுவது, நாமங்களை பாடுவது, புஷ்பங்களை பெருமானுக்கு சமர்ப்பிப்பது, இது எதுலையுமே எந்த விதமான கஷ்டமும் இல்லையே. அப்ப மிக எளிய விதமாக எம்பெருமானை எப்படி பற்றுவதுங்கிறதையும் உபதேசித்து நம்ம அத்தனை பேருக்கும் சிறந்த வழியையும் காட்டி கொடுத்து, அதே சமயத்துல இது உபனிஷத்தாகவும் அமைந்திருக்கிறது. உபனிஷத்துல கூறப்பட்டிருக்கக்கூடிய பக்தி, பிரபத்தி, சரணாகதி எப்பேற்பட்ட பெருமை கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே எளிய தமிழிலே இந்த பாசுரங்களை வடித்து கொடுத்திருக்கிறாள். அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய திருப்பாவையிலே நாம் தற்பொழுது அனுபவிக்க வேண்டிய பாசுரம் இன்றைய நாள் பாசுரம். திருப்பாவையில 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடி பணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். என்ன அற்புதமான பாசுரம். இதற்கு முன்னாடி 20 பாசுரங்கள் சென்று விட்டன. இந்த 20 பாசுரங்கள்ல முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை. நோன்புன்னா என்ன, இந்த நோன்புக்கு யாரெல்லாம் தகுதி பெற்றவர்கள், நோன்பை அனுஷ்டிக்கும் பொழுது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, நோன்பை அனுஷ்டித்தால் என்ன பலன் கிட்டும், நோன்பை அனுஷ்டிப்பவர்களிடத்துல மற்ற தேவதைகள் எல்லாம் எப்படி நடந்து கொள்வார்கள், இதற்கு ஏதேனும் தடைகள் இருந்தால் இந்த நோன்பை அனுஷ்டிக்க தன்னடைய அந்த தடைகளும் விலகிவிடும். இது முதல் 5 பாசுரத்தினுடைய சாரம். அடுத்து 10 பாசுரங்கள்ல 10 கோபிமார்களை பற்றி துயில் எழுப்பி நீங்களும் எங்களோடு சேர வேண்டும், உங்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானிடத்துல செல்லுவோம், பாகவதர்களை முன்னிடாமல் பெருமானிடத்துல செல்லுவது சரியல்ல, ஆசையுடையவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமான அனுபவத்தை விட்டுவிடக்கூடாது, அதனால அனைவரும் புறப்பட்டு வாருங்கள்னு அனைவரையும் எழுப்பி கொண்டு நேரே கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்றால் அங்கே வாயில் காப்போன் கோயில் காப்போன், வாசல் காப்போன் கோயில் காப்போன் பாதுகாவலர்கள் அவர்களிடத்துல அனுமதி பெற்று கொண்டு உள்ளே சென்று நந்தகோபர், யசோதை, நம்பி மூத்த பிரான் பலராமன், அப்புறம் நப்பின்னை பிராட்டி இவர்களையெல்லாம் தொழில் எழுப்பினது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 20 பாசுரங்களுக்கு உண்டான விஷயம். இப்ப இன்று தொடங்கி நேரடியாக கண்ணனிடத்திலேயே வார்த்தையாடல். கண்ணனையே பார்த்து நீர் துயிலழ வேண்டும், துயிலெழுந்து கண்களை திறந்து கட்டாட்சிக்க வேண்டும், மேலே நடந்து நடையழக காட்ட வேண்டும், கோப்புடைய சீரிய சிங்காசனத்துல இருந்து யாம் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும். அப்படி நடந்த அந்த எம்பெருமானுக்கு இவர்கள் பல்லாண்டு பாட மேற்கொண்டு தங்களுடைய பிரார்த்தனை என்ன என்பதை சொல்ல பெருமானுடைய திருவடிகளில சரணாகதி செய்து பிராப்தியம் கைங்கரியம் வேண்டும்ங்கிறதையும் பிரார்த்தித்து இறுதியிலே அத்தை பெற்றதை தெரிவிக்கிறார். அது இதற்கு மேல இருக்கக்கூடிய 10 பாசுரங்கள்.
அதுல இன்றைய நாள் பாசுரத்துல கண்ணனோடு நேரே வார்த்தையாடல். இதற்கு முன் பாசுரம் 3 பாசுரங்கள்ல நப்பின்னை பிராட்டியே புருஷகாரமாக முன்னிட்டார்கள்னு பார்த்தோம். உந்து மதகளித்தன், குத்து விளக்கரிய, 33 என்று 3 பாசுரங்கள்லையும் நப்பின்னை பிராட்டியினுடைய திருநாமத்தை சொல்லி அவளையும் பற்றி இருக்கிறார். அதே போல 2 பாசுரங்கள் உந்து மதகளித்தனுக்கு அடுத்து குத்து விளக்கரிய 33 இந்த 2லயும் பெருமானுடைய பெருமையும் சொல்லி அவரையும் தொழிலெழுப்பி இருக்கிறார்கள். இப்ப மேற்கொண்டு இன்றிலிருந்து பெருமானை மட்டும் தொழிலெழுப்புகிறார்கள். என்ன வித்தியாசம்? 18வது பாசுரத்துல பிராட்டியை மட்டும் தொழிலெழுப்பினார்கள். 19, 20 மட்டும்தான் இருவரையும் சேர்த்து பற்றினார்கள், இருவரையும் சேர்த்து தெரிவித்தார்கள். என்ன காரணம்? என்ன, பிராட்டிய புருஷகாரமாக முன்னிட்டு எம்பெருமான பற்ற வேண்டும். இப்ப பிராட்டியினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுவதற்கு முதல் பாசுரத்தில் அவருடைய பெருமையை தெரிவித்தாள். குந்து மதகளித்தன், ஓடாத தோல்வழியன், நந்தகோபாலன் மருமகளே. என்ன அவளுடைய ஸ்வரூபம் என்னன்னா, நந்தகோபனுக்கு மருமகள்னு சொன்னாதான் அவளுக்கு பிடிக்குமா. என்ன கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் எப்படி தன்னை நினைத்து கொண்டிருக்கிறான்னா, நான் நந்தகோபனுடைய மகன் என்றுதானே தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறான். எங்கேயோ திருப்பார்கடல்நாதன், வைகுந்தநாதன் இதெல்லாம் சொன்னா அவருக்கு பிடிக்காதான். அவருக்கு எளிமையை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் வைகுந்தத்தை விட்டு கீழே வந்திருக்கார். வந்திருக்கிற சமயத்துல நீர்தான் நாராயணன், நீர்தான் இன்னைக்கு வராக ரூபியா உலகத்தையே இடந்தெடுத்தீர், நீர்தான் மகாபலி சக்கரவர்த்தியே திருவிக்கிரமனாக ஓங்கி அளந்து அவனிடத்திலிருந்து பூமியை எல்லாம் மீட்டீர்னு அவருடைய பெருமையை சொல்லி கொண்டிருந்தால், நான் தான் அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்குள்ள ஒருவன், ஆயர் குலத்துக்குள்ள ஒருவனாக வந்து பிறந்திருக்கிறேன்னு என்னை தாழ்த்தி கொண்டிருக்கிற சமயத்துல நீர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு பெரியவர் என்னுடைய பெருமையே மீண்டும் மீண்டும் பேசினால் அது அவருக்கு அசக்கியமாக இருக்குமா. அதைத்தான் ராமனும் வெளிப்படுத்தினார். தேவதைகள் எல்லாம் வந்து ராவண வதத்திற்கு பிற்பாடு ராமபிரானை பார்த்து, நீர் யார் தெரியுமா, சாட்சாத்து நாராயணன்னு சொல்ல மிகுந்த வேதனை கொண்டாரா. என்ன போய் நாராயணன்னு சொல்லுகிறீர்களே, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், தசரதனுக்கு பிள்ளை என்று சொன்னால்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி சொன்னால்தான் நான் மேற்கொண்டு இங்க இருப்பேன், இல்லைன்னா உங்களிடத்துல முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன் என்று அந்த அளவுக்கு தான் அவதாரத்தில மெய்ப்பாடு. கீழே பிறந்திருக்கிறார்னு சொன்னால் அந்த பிறவியில அத்தனை விருப்பத்தோடு எம்பெருமான் அவதரித்திருக்கிறான். அதனால அதை சொல்லி கொண்டாடினால்தான் பெருமானுக்கு பிடிக்குமா. ஏன்னா மேன்மைங்கிறது எப்பொழுதும் அவரிடத்துல இருக்கு. ஆனா அவர் எளிமையை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக கீழே வந்திருக்கார். நான் ரொம்ப சுலபன், பற்றுவதற்கு மிகவும் சுலபன், யாரும் என்னை வந்து பற்றலாம், இன்னார் தான் பற்றலாம் இன்னார் பற்றக்கூடாதுங்கிற வேறுபாடே இல்லை என்று தன்னை எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்து கொள்வதற்காகத்தான் இந்த அவதாரத்தை எடுத்திருக்கிறார். இந்த சமயத்திலும் நீர் எவ்வளவு பெரியவர்னு பெருமையே சொல்லி கொண்டாடி கொண்டிருந்தால் அது அவருக்கு அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்தை விளைக்காது. அதனால அவருடைய திருவுள்ளம் எதை சொன்னால் மகிழுமோ அதை சொல்லிதானே அவருடைய பெருமைகளை நாம் அனுபவிக்கணும். அதனால இப்ப ராமன் எப்படி தசரதனுடைய பிள்ளைன்னு சொன்னால்தான் மகிழ் வரும், அதே மாதிரி கண்ணன் நந்தகோபன் குமரன் என்று சொன்னால்தான் மகிழ் வரான். அதனாலதான் பாசுரத்தினுடைய தொடக்கத்தில முதல் பாசுரத்திலேயே யசோத இளம் சிங்கம், நந்தகோபன் குமரன் என்று இவர்களுடைய பிள்ளைன்னு சொல்லி பிற்பாடுதான் நாராயணன்னு திருநாமத்தையே தெரிவித்தார். அந்த திருநாமத்தையும் சொல்லியிருக்கா. ஆனா முதல்ல எது அடையாளமாக சொன்னாள்னா, ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், நந்தகோபன் குமரன் என்று இந்த இரண்டையும் தானே முக்கியமான அடையாளமாக தெரிவித்து பின்னர் தான் இவர் ஏதோ வெறும் சாதாரண குழந்தை நினைத்து விட வேண்டாம், நாராயணனே இப்படி வந்து அவதரித்திருக்கிறார்ங்கிற பெருமையும் மனசுல பட வேண்டும் என்பதற்காக பின்னர் நாராயணன்கிற திருநாமத்தை சொன்னார். அப்போ கண்ணன் எதை தமக்கு ரொம்ப முக்கியமான அடையாளமாக கொண்டிருக்கிறார்னா, நந்தகோபனுக்கு நான் பிள்ளைங்கிறதுலதான் அவர் மிகவும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறாராம். ஆக அப்ப கண்ணனே நந்தகோபனுடைய பிள்ளைன்னு சொன்னால்தான் மகிழ்கிறார்னா, அவருடைய பத்தினியான நப்பின்னையும் எதை மகிழ்வாள், தன்னை நந்தகோபனுடைய மருமகள்னு சொன்னாதான் அவளுக்கும் பிடிக்குமா. அதனாலதான் இப்ப நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்பும் பொழுது, நீ நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி, நல்ல நறுமணம் வாசனை வீசக்கூடிய குழலை கொண்டிருப்பவளே என்ன, இதெல்லாம் அவளுக்குன்னு இயற்கையான பெருமைகள். இதையெல்லாம் சொல்லி அவளை துயிலெழுப்பினது இது 18வது பாசுரம். இப்படி துயிலெழுப்பின உடனே அந்த பிராட்டி எழுந்திருந்து வர பார்த்தாள். ஆனா அப்பொழுதுதான் எம்பெருமான், நீ எழுந்திருந்து போய் கதவை திறக்க கூடாது, ஏன்னா இதற்கு முன் பாசுரத்துல அம்பரமூடரு துவங்கி உலகளந்த உம்பருகோமானேன்னு என்னை எழுப்பி இருக்கிறார்கள். அப்ப என்னை பற்றினவர்களுக்கு நான் தானே போய் கதவை திறக்கணும், நீ போய் கதவை திறந்து பெயரை சம்பாதித்து விடலான்னு பார்க்கிறாயா, கூடாதுன்னு பிராட்டியை பிடித்து தள்ளி அவள் மேலே தன்னுடைய மார்பை வைத்து இருவரையும் அப்படி சேர்த்து அணைத்து கொண்டு சற்று நேரம் கிடந்தான். அதே சமயத்துல தான் இவர்கள் வெளியில இருக்கிறவர்கள் பிரார்த்தித்தார்கள், சரி இப்படி பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற சமயத்துல பிரிப்பது பெரிய தவறு, ஆனால் நீங்கள் சேர்ந்திருங்கள், ரொம்ப சந்தோஷம், அதுதான் எங்களுக்கும் வேணும்,
ஆனால் வாயை திறந்து அபயம்னு சொல்லலாமே. மாசுச்சகான்னு ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு உனக்கு கஷ்டமா? வாயை திறந்து எங்களுக்கு கட்டாட்சிக்கிறேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்களுக்கு அபயம் என்று ஒரு வார்த்தை சொல்லலாமே. வாய் திறவாயின்னு பிரார்த்தித்தது. இது 19வது பாசுரம். அப்ப அந்த பாசுரத்துல என்ன தன்மையை வெளிப்படுத்துகிறார்னா, பெருமான் என்பவன் பிராட்டின் இடத்துல மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறான், பிராட்டின் இடத்துல மிகுந்த காதலோடு இருக்கிறான். அந்த பிராட்டி என்ன சொல்லுகிறாளோ அதை படி கேட்டு நடக்கிறானா. இப்படி எம்பெருமான வாய் திறவாய்ன்னு சொன்ன உடனே அவரும் தம்முடைய தாமரை போன்ற வாயை திறக்க பார்த்தார். ஆனா மைத்தடங்கண்ணினாய் என்ன மை பூசின தன்னுடைய கண்ணழகாலே அந்த எம்பெருமான இடத்துல ஜாடை காட்டி, நீ வாயை திறக்க கூடாது, புருஷகாரமாக என்னை முன்னிட்டால் நான் முதல்ல அவர்களுக்கு கதவை திறந்து அனுகிரகித்த பிற்பாடுதான் நீ உம்முடைய கட்டாட்சத்தை பொழியணுமே தவிர என்னை கூப்பிட்டு நான் பதிலே சொல்லாமல் இருக்க நீ எப்படி முன்னாடி போய் அனுகிரகிக்கலாம்? அப்ப என்ன ஆகிவிடும்? இவளுக்கு கண்ணே இல்லையோ, இவளுக்கு இரக்கமே இல்லையான்னு எனக்குத்தானே பேர் இல்லாமல் போயிடும். அதனால நான் தான் முதல்ல அனுகிரகிப்பேன், நீர் கூடாதுன்னு இவள் கண்ணழகாலே ஜாடை காட்ட எம்பெருமான் வாய் திறக்காமல் இருந்தார். அப்ப இதுல என்ன தெரியறது? எத்தனை அந்யோன்ய நெருக்கம் அவர்களிடத்துல இருக்குன்னா, பிராட்டி ஒண்ணு சொன்னால் பெருமான் அப்படியே கேட்கிறான். பெருமான் பிராட்டின் இடத்துல மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறான். அப்ப பெருமானை பற்ற வேண்டும் என்னால் முதல்ல பிராட்டிய புருஷகாரமாக முன்னிட வேண்டும். இவளுடைய சிபாரிசு இருந்தால்தான் பெருமான் நம்மை கைவிட மாட்டான், கண்டிப்பாக உறுதியாக ரட்சிக்கிறான். இதைத்தான் இந்த பாசுரத்துல வெளிப்படுத்துகிறாள். அப்ப பிராட்டிய புருஷகாரமாக முன்னிட்டு, பெருமானே நீர்தான் உபாயம், வாயை திறந்து மாசுச்சகான்னு சொல்லுவது உன் காரியம், ஆனா அப்படி சொல்ல வைப்பதற்கு கூட இருக்கக்கூடிய பிராட்டி சிபாரிசு செய்கிறாள் என்ன இத்தை வெளிப்படுத்தினது. இது 19வது பாசுரம். அதுல என்ன குணங்கள் வெளிப்படுத்துறான்னா, ஆசிரியன சௌகரிய ஆபாதக குணங்கள். எம்பெருமான இடத்துல நாம போய் பற்றுகிறோமே, ஆசிரயிக்கிறோம், ஆசிரயிக்கிற சமயத்துல அதற்கு வேண்டிய குணங்கள் எம்பெருமானத்துல இருக்கணுமா? அந்த குணங்கள் எல்லாம் இதுல வெளிப்படுத்தப்படுகிறது. எம்பெருமான் நம்முடைய ஆசிரியனம், நாம போய் பற்றுகிறோம்னு சொன்னால் நாம பற்றின உடனே அவர் செய்யணுமே. சரி உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுவதற்கு பெருமான் இடத்துல இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், இது முதலான குணங்கள் அவர் இடத்துல இருந்தால்தான் நம்மை அவர் அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்ளுவார். இந்த குணங்கள் எல்லாம் பெருமானிடத்துல தூண்டி விடுபவளாகவே பிராட்டி தான் இருக்கிறாளாம். இவள் போய் எம்பெருமானிடத்துல சிபாரிசு செய்ய சுவாதந்திரியத்தை அடக்கி தலையெடுக்குமாம் கல்யாண குணங்கள். பெருமானிடத்துல இந்த கல்யாண குணங்களை எல்லாம் கிளப்பி விடுபவளே பிராட்டி தான். அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இந்த பாசுரத்துல வெளிப்படுத்துகிறார் எம்பெருமானம். வாத்சல்யம்னா ஒரு கன்று குட்டியின் இடத்துல தாய் பசுக்கு இருக்கக்கூடிய அன்பு, அதனுடைய தோஷத்தையும் பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ன ஏற்றுக்கொள்ளுவது. நாம போய் எம்பெருமானத்துல சரணம்னு சொன்னால் நம்மிடத்துல இருக்கிற குற்றங்களை பாராமல் எம்பெருமான் அங்கீகரிக்கணுமே. நீ இத்தனை காலம் தப்பே பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கைய கூப்பினா நான் உனக்கு எதற்கு ரட்சிக்கணும் இந்த பெருமாள் கேட்டா என்ன பதில் சொல்றது? நம்மால ஒரு பதிலும் சொல்ல முடியாது. இத்தனை காலம் நாம தவறாகத்தான் நடந்திருக்கோம். சாஸ்திரத்துல செய்யன்னு சொல்லதெல்லாம் செய்யாமல் விட்டு இருக்கிறோம், செய்யாதேன்னு சொன்னா தேடி பிடிச்சு கண்டிப்பா செய்திருக்கிறோம். இந்த மாதிரி குற்றங்களையே செய்து கொண்டு பெருமானிடத்துல போய் இன்னைக்கு சரணம் அப்படின்னு போய் நின்றால் அவர் ரட்சிக்க வேண்டும்ங்கிறதுக்கு என்ன இன்னும் கட்டாயம் இல்லையே. ஆனாலும் எம்பெருமான் நம்ம இடத்துல ரட்சிக்கிறார்னா வாத்சல்யத்தினாலே ரட்சிக்கிறார், அன்பினால ரட்சிக்கிறார். சரி நம்முடைய குழந்தை தானே, இவன் தவறு செய்திருந்தாலும் வேறு வழி இல்லை, எனக்கும் அவனுக்கும் உறவு இருக்கே. ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய குழந்தை ஏதோ தவறு செய்து விட்டதுங்கிறதுக்காக எப்ப பாரு தண்டனையே கொடுத்து கொண்டிருப்பாரா? அந்த குழந்தை என்னை மன்னித்து விடுன்னு கையை கூப்பி கொண்டு வந்தால் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளதானே செய்கிறார்கள். அதே போலத்தான் நம்முடைய குழந்தையை நாமத்தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பெருமாள் அங்கீகரிக்கிறான். அதற்கு தேவையான குணம் என்னன்னா வாத்சல்யம்ங்கிற குணம். அந்த குணம் இருந்தாதான் பெருமான் நம்முடைய தோஷங்களை பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளுவார், அங்கீகரிப்பார். வாத்சல்யத்துக்கு அடுத்து சுவாமித்வம். சுவாமித்வம்னா எனக்கும் அவருக்கும் சொத்து முதலாளி, சொத்தை உடையவர், உரிமையாளர்ங்கிற அந்த உறவு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உறவு இருந்தாதான் பெருமான் என்னை அங்கீகரிப்பார். அவருக்கும் எனக்கும் ஒன்றும் தொடர்பே இல்லையா அப்படின்னா அவர் எதற்கு என்ன பார்க்கணும்? எனக்கு தொடர்பு இருக்கிறவர்களை நான் பார்த்துக்கிறேன், என்னுடைய சொந்த சொத்தா இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். உனக்கும் எனக்கும் தொடர்பே இல்லைன்னா நான் எதற்கு உன்னை பார்க்க வேண்டும்? கைவிட்டு விடலாமே. அப்படி கைவிட முடியாது. ஜீவாத்மாக்கள் எல்லோரும் பரமாத்மாவுக்கு சொத்து. உன்னுடைய சொத்தா இருக்கக்கூடிய என்னை உன்னை தவிர வேறு யாராலே ரட்சிக்க முடியும்? அப்ப ஸ்வம்னா சொத்து, சுவாமின்னா சொத்தை உடையவர். நீர் எப்போ சொத்தை உடையவராக இருக்கிறீரோ உம்மை தவிர வேறு யாரும் என்னுடைய காரியத்தை செய்ய முடியாது, நீர் தான் என்னை ரட்சிக்க வேண்டும். இந்த சுவாமித்துவம் எம்பெருமானிடத்துல இருக்கணும். கண்டு பற்றுகை, அதாவது குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்ன துணிகைக்கு சுவாமித்துவம், சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம்,
கண்டு பற்றுகைக்கு சௌலபியம் என்று இந்த 4 குணங்கள் நாம பெருமானை பற்றுவதற்கு ரொம்ப முக்கியமான குணங்கள். அவரிடத்துல இது இருந்தால்தான் நாம போய் பற்றும் பொழுது எம்பெருமான் நம்மை அங்கீகரிக்கிறான். அப்போ முதல்ல குற்றம் கண்டு வெறுவாமைக்கு, என்னுடைய தோஷங்கள், நாம் பண்ண குற்றங்களை பார்த்து நாம் போய் பெருமானை பற்ற முடியுமா என்ன அவரிடத்திலிருந்து விலகாமல் இருப்பதற்கு அவரிடத்துல இருக்கக்கூடிய குணம் என்னன்னா வாத்சல்யம். அவர் தான் மிகுந்த அன்போடு இருக்கிறாரு. நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு திருந்தினேன் என்று சொல்லி என்னிடத்துல வந்தால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ன எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். அது எதனாலேன்னா வாத்சல்யம்ங்கிற குணத்தினால. சரி, வாத்சல்யம்லாம் இருக்கு, அன்பு நிறைய இருக்கு உலகத்துல. நம்ம கிட்டத்துல அன்பு காட்டுறவர்கள் நிறைய பேர் இருக்கா? ஆனா அன்பு காட்டுபவர்கள் எல்லோரும் நமக்கு சுவாமியா இருப்பரா? நம்ம உடையவர்களாக இருந்து எனக்கும் உனக்கும் நெருங்கின உறவு இருக்கு, உன்னை நான் கைவிட மாட்டேன்னு உறுதியா சொல்லணும்னா அந்த உறவு இருந்தால் தானே சொல்ல முடியும். என்னிடத்துல அன்போடு கூடியவர்கள் பலர் இருக்கலாம், ஆனா எனக்கும் அவருக்கும் உறவே இல்லாமல் இருக்கலாமே. அப்ப அவர் எப்படி எனக்கு காரியம் செய்வார்? ஆனா பெருமான் இடத்துல அந்த கவலையே இல்லை. அவர் தான் ஜகத்துக்கே சுவாமியா இருக்கார், நான் அவருக்கு சொத்தா இருக்கேன். அப்ப அவர் நிச்சயம் என்ன கைவிட மாட்டார். இதுதான் காரியம் செய்யும் என்ன துணிகைக்கு சுவாமித்துவம். எப்ப அவருடைய சொத்தை ரட்சிப்பது சுவாமிக்குத்தானே கடமை. எனக்கு இந்த புஸ்தகம் சொத்துன்னா நான் கிளம்புறச்ச நான் தான் இதை ஜாகிரதையா எடுத்துக்கணுமே ஒழிந்து புஸ்தகம் எழுந்திருந்து சுவாமி நான் உன்னுடைய சொத்து உன் பின்னாடியே வருகிறேன்னு தானா வருமா? வராதே. அப்ப என்னுடைய சொத்தை நான் தான் பாதுகாக்கணும். அதே மாதிரி எம்பெருமானுடைய சொத்தா இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை எம்பெருமானே ரட்சிக்கிறான். அப்ப அவரிடத்துல அந்த சுவாமித்துவம்ங்கிற குணம் இருக்கு. இதை பார்த்து நான் திருப்தி பட்டுக்கலாம், ஓ நிச்சயம் என்னுடைய காரியத்தை எம்பெருமான் செய்வார். இது 2வது முக்கியமான குணமா. சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம். 3வது குணம் சௌசீல்யம் இருக்கணுமா. சௌசீல்யம்னா ரொம்ப தாழ்ந்தவர்களிடத்துல கூட வித்தியாசமே பாராமல் தன்னுடைய பெருமையை பார்த்து அகலாமல், தாழ்ந்தவர்கள் என்ன அவர்களையும் விலக்காமல் அவர்களோடு ஒரு நீராக கலந்து பழகுதல். அப்படித்தானே கண்ணன் பழகி இருக்கார். எங்கேயோ வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளோடு பழகிறார். திடீரென்று கீழே கண்ணனா பிறந்தால் இடக்கை வலக்கை அறியாத ஆயர்களோடு ஒன்னா பழகிறார். ஆயர்களுக்கெல்லாம் ஞானமே கிடையாது. எந்த ஞானம் இல்லைன்னா எது வலது கைனா இந்த கையை தூக்குவாள், இடது கையினா இந்த கை தூக்குவாள். வலது கை இடது கை கூட தெரியாத ஆயர்கள் இடையர்கள். இந்த குலத்துல எம்பெருமான் சேர்ந்தான், பிறந்தான். பிறந்தது மதுரையில இருந்தா கூட சேர்ந்து வளர்ந்தது முழுக்க இங்கதானே. அந்த வளர்ந்த சமயத்துல இந்த ஆயர்களுக்குள்ள விளையாடி கொண்டிருக்கிறான். இவர்கள் வெண்ணெய் வைத்து கொண்டிருந்தால் அதை திருடி சாப்பிடுகிறார், பால் தயிர் இருந்தா அதை திருடி சாப்பிடுறார். இவர்களால அடி உண்ணுகிறார், போட்டு உரல்ல கட்டி வச்சா அதையும் கட்டையும் வாங்கிக்கிறார். இத்தனையும் வாங்கி அழுது கொண்டு இப்படியெல்லாம் இவர்களோடு பழகிறாரே. இவரா நித்திய சூரிகளுக்கு நாயகன்? நித்திய சூரிகள்லாம் தெளிந்தவர்கள், சிறந்த ஞானிகள், பக்தர்கள். அவர்களுக்கு சுவாமியா இருக்கிற நிலம் எங்க இருக்கு? ஒண்ணுமே தெரியாத தாழ்ந்தவர்களோட இப்படி கட்டி புரண்டு விளையாடுற நிலைமை எங்க இருக்கு? இது ஒண்ணும் மனசால நினைச்சு பார்க்கறது கூட முடியவில்லையே. இப்படி எம்பெருமான் பழகுகிறானேன்னா அதுதான் சௌசீல்ய குணம். தன்னுடைய பெருமையை பாராமல், கீழே இருப்பவர்களுடைய தாழ்ச்சியை பாராமல், அவர்கள் தாழ்ந்தவர்களா இருந்தா என்ன, நான் அவர்களோடு ஒரு நீராக கலந்து பழகுகிறேன் என்று அப்படி அவர்களோடு தன்னை அமைத்து கொள்ளுதல். இந்த குணம் எம்பெருமான் இடத்துல இருக்கு. இது சௌசீல்யம்னு பெயர். அப்போ சுவாமின்னு பார்த்து அகல வேண்டாமா. சொத்தையெல்லாம் உடைய சுவாமி, வாஸ்தவம் தான் சுவாமி. எல்லா சுவாமியும் அன்போடு என்னிடத்துல இந்த மாதிரி ஒரு நீராக பழகுவரா? உலகத்துல தலைவர்கள், தொண்டர்கள் பல பேரை பார்க்கிறோம். எல்லா தொண்டர்களோடும் தலைவர்கள் ரொம்ப நெருக்கமா பழகிறாளா? அடிக்கடி தொண்டர்களை கூப்பிட்டு விசாரிச்சு என்ன குறை இருக்கு, தொண்டர்களுக்கெல்லாம் ஏதாவது குறை இருக்கா என்ன விசாரிச்சு குறையெல்லாம் நீக்குகிறார்களான்னா தொண்டர்கள் இருக்கிற பக்கமே வராத தலைவர்களை தான் பார்க்கிறோம். எப்பெல்லாம் கோஷம் போடணுமோ அதுக்கு மட்டும் தொண்டர்கள் கோஷம் போடுவாளே தவிர அதுக்கப்புறம் இந்த தொண்டர்களை பத்தி ஒரு விசாரமும் இல்லை, ஒரு கவலையும் இல்லாத தலைவர்களாத்தான் உலகத்துல பார்க்கிறோம். அப்ப பகவானும் தலைவன்னு சொல்லி நாமெல்லாம் தொண்டர்களா இருந்தால் நம்முடைய குறைய அவர் பார்க்க மாட்டாரா? நாம எவ்வளவு தாழ்ந்தவர்கள்னு அவர் கைவிட்டு விடுவாரான்னா கிடையவே கிடையாது. எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் பக்தியோடு இருந்தால் பெருமான் நமக்கும் வசப்படுகிறான், நமக்கு கீழே தன்னை அமைத்துக் கொள்ளுகிறான். இந்த குணம் எம்பெருமான இடத்துல இருக்கே. அப்ப இது இருந்தால் எம்பெருமான பற்றலாம், வாத்சல்யம் இருந்தால் எம்பெருமான பற்றலாம். அதே மாதிரி சுவாமித்துவம் இருக்கிற எம்பெருமானத்தான் பற்ற வேண்டும், சௌசீல்யம் இருக்கக்கூடிய எம்பெருமானத்தான் பற்ற வேண்டும். இறுதியாக சௌசீல்யம், சௌலபியம். நல்ல எளிமையோடு பழகுவார் சுவாமி, ஆனா கண்ணுக்கே அகப்பட மாட்டார். அப்படின்னா எப்படி? இப்போ உள்ளுக்குள்ள இருக்காரே அந்தர்யாமின்னு எம்பெருமான சொல்லுகிறோம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் பகவான் நீக்கமர நிறைந்திருக்கிறார், நமக்குள்ளேயும் நிறைந்திருக்கிறார். எங்க? நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் இருக்காராம். ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாளே,
அதற்குள்ள ஒரு கருவியை உள்ள அனுப்பி அது படம் போட்டு காட்டுறது. உள்ள எவ்வளவு ரத்தம், எலும்பு, மஜ்ஜை, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. ஒரு நிமிஷம் பார்த்தா அன்னைக்கு ராத்திரி முழுக்க நமக்கே ஆகாரம் கூட உள்ள போகாத அளவுக்கு அருவருக்கக்கூடிய விஷயமாகத்தான் உடலுக்குள்ள அவ்வளவு இருக்கு. வேடிக்கை ஆச்சாரியர்கள் சொல்றா, உள்ளது வெளியதானால் காக்கை ஓட்ட காலம் போராது. ஏதோ தோல் போட்டு மூடி இருக்கிறதுனால நல்லா பளபளான்னு இருக்கு, அதற்கு மேல களிம்பெல்லாம் பூசிண்டு அண்ணா எவ்வளவு வெள்ளையாக்கிக்க முடியுமோ, என்ன கமகமான ஆக்கிக்க முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு க்ஷணம் இந்த தோலை மாத்திரம் அப்படி திருப்பி வச்சுட்டா காக்காவும் நரியும் வந்து கொத்த ஆரம்பிச்சிருமா. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரே ரத்தம், மாம்சம் இதுதான் இருக்கு. அப்ப இவ்வளவு அருவருப்பையா, ஒரே அருவருப்பை ஏற்பக்கூடிய விஷயத்துக்குள்ள பெருமான் ரொம்ப சந்தோஷமா இருக்கார். இதை விட்டு நான் நீங்க மாட்டேன்னு உள்ளுக்குள்ள நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்காரே. அப்ப ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறவர் எவ்வளவு அன்போடு இருக்கார், எவ்வளவு வாத்சல்யத்தோட இருக்கார். ஆனா கண்ணுக்கே இலக்காக மாட்டார். ஹிருதயத்துக்குள்ள இருக்காருன்னு நம்மளால உணர முடியறதா? எங்க உணர்றோம்? அவரை பத்தி உணராம உலக விஷயங்கள்ல தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கே இலக்காகாமல் இருக்கிறார். அப்புறம் எப்படி சுவாமி அவரை பற்றுவது? அவருடைய திருவடிகளை பற்றுகிறேன், நீர் தான் உபாயம், உம்மை விட்டா வேறு கதி இல்லைன்னு அவரை பற்ற வேண்டும்னு சொன்னால் கண்ணுக்கே இலக்காக மாட்டார் சுவாமி. ஆனா நம்மிடத்துல ஓஹோன்னு பாசத்தை பொழிவார், நம்மோடு அப்படி கீழே வந்து பழகுவார், நமக்கு தலைவரா இருப்பார். ஆனா கண்ணுக்கே இலக்காக மாட்டார். இப்படி இருந்தா அவரை பற்ற முடியுமா? அதற்காகத்தான் தான் அவதரிக்கிறார். வெறும் அந்தர்யாமியாக மறைந்திருந்ததால் மட்டும் போராது, கண்ணுக்கு இலக்காகி பல சேட்டைகளை புரிவோங்கிறதுக்குத்தான் ராமனாகவும் கண்ணனாகவும் வராகனாகவும்னு பல அவதாரங்களை எடுக்கிறார். சரி, அப்படி அவதார காலத்துல இருப்பவர்களுக்கு மட்டும்தானே அந்த அவதாரம் பிரயோஜனப்படும். இன்னைக்கு கிருஷ்ணாவதாரம் இருக்கிறாரான்னா இல்லையே. அவர் என்றோ துவாபர யுகத்துல இருந்தார், திரேதாயுகத்துல ராமன் இருந்தார். அப்ப இன்னைக்கு நமக்கு ராமனும் கண்ணனும் எப்படி சேவை தரான்னா அர்ச்சா நிலையில சேவை தரா. அந்தந்த கோவில்கள்ல ஒரு விக்கிரகம் வழிபடக்கூடிய அந்த நிலையில எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறாரா. இதத்தான் சௌலபிய குணம் வெளிப்படுத்துறாருன்னு தெரிவிக்கிறார். தனக்கு எவ்வளவு சௌலபிய குணம் இருக்குன்னா, எவ்வளவு சுலபனா இருக்காருன்னா, நினைத்தால் வந்து அவருக்கு முன்னாடி வந்து சேவிக்கலாமே. அன்றைக்கு தாமோதர பெருமாளை சேவிக்க முடியுமா? யசோத உரலோடு கட்டின அந்த கண்ணனை அன்னைக்கு சேவித்திருப்பவர்கள் யாரோ கோகுலத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 லட்சம் பெண்கள் சேவித்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம இத்தனை பேரும் நினைத்தால் இங்க வந்து எம்பெருமான சேவித்தால் அவர் அந்த தாமோதரனாகத்தானே சேவை சாதிக்கிறார். இதே மாதிரி இன்னொரு ராமர் சன்னதிக்கு போனா, என்னைக்கோ திரேதாயுகத்துல ராமனாக அவதரித்த பெருமாள் இன்று நமக்கு விக்கிரக ரூபத்துல சேவை சாதிக்கிறாரே என்று தன்னுடைய அந்த சௌலபியத்தை இது மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த 4 குணங்கள் ரொம்ப அவசியம். இதையெல்லாம் தான் இப்ப பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற சமயத்துல அந்த 19வது பாசுரத்துல பார்த்தா எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கு. அதாவது குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளன எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பெரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவன்று என்ன. அதுல பிராட்டியினுடைய பெருமை. இவளிடத்துல அத்தனை அன்போடு எம்பெருமான் இருக்கிறான், இருக்கிறவனிடத்துல இத்தனை குணங்கள் இருக்கிறது. அது அந்த குணங்கள் இருக்கிறதுனால தான் அவர் உபாயமாக இருக்கிறார். ஆனா அவர் உபாயமாக பற்றணும்னா முதல்ல பிராட்டிய முன்னிட வேண்டும். இதை 19வது பாசுரத்துல சொல்லி 20வது பாசுரத்துல நல்ல காரியத்தை நமக்கு செய்து கொடுக்க வேண்டும்னா அதற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எம்பெருமான இடத்துல இருக்கணுமே. வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்வம் இதெல்லாம் இருந்தா பற்றி விடலாம். பற்றின பிற்பாடு என்னுடைய காரியத்தை செய்து கொடுப்பதற்கு பல குணங்கள் இருக்கணும். அது என்னன்னா ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இந்த 6 குணங்கள் யாரிடத்துல இருக்கோ அவர் தான் பரமாத்மா, பிரம்மம். அப்படிப்பட்டவர் இந்த குணங்களை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்கிறார். சிறந்த ஞானம் இருப்பதனால தான் அடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன தேவை, எதை எதிர்பார்த்து என்னிடத்துல வருகிறார்கள்ங்கிறத நல்லா ஞானத்தாலேயே தெரிந்து கொண்டு அத்தை செய்து கொடுக்கிறார். நல்ல பலம், சிறந்த பலம், ஆற்றல் இருந்தால் தானே நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்க முடியும். நமக்கு வியாதி வருது, ஏதோ துன்பங்கள் வருது, உடலால பல கஷ்டங்கள், அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகளால கஷ்டங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு பலவிதமான துன்பங்கள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் போக்கடிக்கணும்னா நல்ல சிறந்த பலம் இருக்கணுமே. எதனால நாம துன்பப்படுகிறோங்கிற ஞானம் இருக்கணும். அந்த துன்பத்தை போக்கடிக்க கூடியதுக்கு பலம் இருக்கணும். அந்த துன்பத்தை போக்கடித்து நமக்கு அனுபவத்தை கொடுக்கணும்னா ஐஸ்வர்யம் இருக்கணுமே. பெருமானிடத்துல சிறந்த செல்வம் இருந்தால்தான் துன்பத்தெல்லாம் போக்கியாச்சு சுவாமி. ஆனா அனுபவத்துக்கு என்னிடத்துல ஒன்னும் விஷயம் இல்லைன்னா அனுபவத்துக்கு வேற யாரையானு பற்ற முடியுமா? அப்ப அனுபவத்துக்கு அவருக்கு நல்ல சிறந்த செல்வத்தோடு இருக்கிறார். உபய விபூதியும் அவருடைய சொத்து, இந்த உலகமும் அவருக்கு சொத்து, வைகுந்தமும் அவருக்கு சொத்துன்னு சிறந்த சொத்துடையவராக இருக்கிறார். ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், சிறந்த சக்தி,
அனைவரையும் தாங்கக்கூடிய ஆச்சரியமான சக்தி. தன்னுடைய அந்த சக்தியினால நினைக்க முடியாததையெல்லாம் அவர் செய்து காட்டுகிறாராம். நம்மால எது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் எம்பெருமான் சேராததெல்லாம் சேர்த்து நமக்கு அருளுகிறார். அப்ப தாழ்ந்தவனான என்னையும் எங்கேயோ வைகுந்தத்துல நித்திய சூரிகளுக்கு நடுவே கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது சேர்க்கவே நினைத்து பார்க்க கூட முடியாத விஷயமாச்சே. இப்ப வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு நடுவுல என்னால போய் அமர முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னுடைய ஞானம் எங்க, என்னுடைய அறிவு எங்க, என்னுடைய பக்தி எங்க, நான் பண்ணியிருக்கிற தபஸ் எங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா வசிஷ்டரும் வால்மீகி எவ்வளவு சிறந்த தபஸ்விகள், அவர்களுக்கு நடுவே என்னால போய் உட்கார முடியுமா? ஆனா இதை எம்பெருமான் செய்கிறார். எங்கு? வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு இந்த ஜீவாத்மா இங்க எவ்வளவு தப்பு காரியங்களை பண்ணியிருந்தாலும் இங்கிருந்து முக்தி பெற்ற உடனே இதே ஜீவாத்மா வைகுந்தத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு நடுவே போய் அமர்கிறார் என்றால் இது வேற யாராலையுமே செய்ய முடியாது. பரமாத்மா அவர் ஒருத்தரால மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட சக்தி அவரிடத்துல இருக்கு. தேஜஸ்ன்னா சிறந்த ஒளி, அவருடைய அந்த சிறந்த பிரகாசம் தேஜஸ், அதுவே அனைத்தையும் செய்து விடுகிறது. அப்படிப்பட்ட சிறந்த ஒளியோடு கூடியிருக்கிறார். இதெல்லாம் தான் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்ன சிறந்த பலத்தோடு இருக்கிறார், ஆற்றலோடு இருக்கிறார். செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். வெப்பம் கொடுக்கும் விமலான்னா சரியா பார்த்து என்னுடைய தடைகள் தண்டனைகளை கொடுத்து எதிரிகளை எல்லாம் ஒழித்து என்னை சிறந்த பாதையில் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறார். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கல்யாண குணங்களை 2ஆ பிரிச்சுடலாம். ஒண்ணு, நான் ஆசிரயிப்பதற்கு வேண்டிய கல்யாண குணங்கள், ஆசிரியன சௌகரிய ஆபாதக குணங்கள்னு பெயர். அடுத்து ஆசிரித காரிய ஆபாதக குணங்கள், ஆசிரிதர்கள் அடைந்தவர்களுடைய காரியம், இவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, இவர்கள் எதை விரும்பி என்னிடத்துல வந்திருக்கிறார்களோ அதை செய்து முடிக்கணுமே, அதற்குன்னு இருக்கக்கூடிய குணங்கள். இதை 2த்தையுமாகத்தான் பிரித்து இந்த 3 பாசுரத்திலையும் வைத்து, முதல் பாசுரத்துல பிராட்டிய பற்றி, முதல் பாசுரம்னா 18வது பாசுரம், அடுத்து 19ல பிராட்டி புருஷகாரமாக முன்னிட்டால்தான் எம்பெருமான் உபாயமாக இருப்பன், அவன் நம்முடைய ஏற்றுக்கொண்டு நமக்கு அங்கீகரிப்பன் அருளுவன். இது 19வது பாசுரம். அடுத்து 20வது பாசுரத்துல அப்படி அவர் செய்வரா, அவர் இடத்துல குணங்கள் இருக்கான்னா, என்னமா குணங்கள் இருக்கு, என்ன ஆற்றல், என்ன தேஜஸ். எல்லா தேவதைகளுக்கும் ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னா முன் சென்று அந்த கஷ்டத்தை போக்கி அந்த நடுக்கத்தை போக்கி அவர்கள் அனுகிரகிக்கக்கூடியவனே இவன் தான் என்று அதையெல்லாம் சொல்லி, சரி அப்படி பெருமான் கைங்கரியம் பண்ணும் பொழுது அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு மட்டும்தான் தொண்டானா இல்லையே, கூட நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்தொன் மணாளனை என்ன பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானுக்குத்தான் தொண்டே தவிர தனித்த எம்பெருமான் தனித்த நாராயணனுக்கு தொண்டு கிடையாது. ஏன்னா அடங்களும் பெருமானிடத்துல இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் சரி, அனைத்து பெருமைகளும் சரி, யாரால இந்த பெருமைகள் இருக்குன்னா அது பிராட்டி சம்பந்தத்தினாலதான் இருக்கு. இன்னைக்கு அவர் ஜகத்துக்கு ஈஸ்வரன் பரமாத்மான்னு எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம்னா வேதங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்றதாம். பரமாத்மா யாருன்னு எப்படி அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்றதுன்னா, யாருடைய திருமார்பில ஒரு அடையாளம் இருக்கோ, நல்ல சிகப்பு அந்த செம்பஞ்சு குழம்பினுடைய கால் தடம், அந்த கால் தடம் அடையாளம் இருக்கோ அவர்தான் பரமாத்மான்னு வேதாந்தங்கள்லாம் முடிவு செய்து பிராட்டியை வைத்து கொண்டுதான் பரமாத்மாவையே முடிவு செய்கிறது. அப்போ பகவான் பரமாத்மான்னு தெரிந்து கொள்வதிலிருந்து அவர் ஜெகத் சிருஷ்டி பண்ணும் பொழுதும் பிராட்டி கூடவே இருந்து தன்னுடைய கண் பார்வையினாலேயே அனைத்தையும் காட்டுகிறாளாம். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா என்ன பராசர பட்டர் அற்புதமா ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல விவரிக்கிறார். பெருமான் ஜகத்தை சிருஷ்டிக்கும் பொழுதும் பிராட்டி அருகிலே இருக்கிறாள். இவள் தூண்டத்தான் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். சரி, நாமெல்லாம் சரணாகதி பண்ணும் பொழுதோ புருஷகாரமாக இவள் தான் நமக்காக சிபாரிசே செய்கிறாள். சரி, அதுக்கப்புறம் கைங்கரியம் பண்ணும் பொழுது நம்மளுடைய கைங்கரியத்தை வளர்த்து கொடுப்பவளே இவள் தான். அந்த கைங்கரியத்தை முற்று பெறுவதற்கு கைங்கரியம் முழுமை அடையணும் அல்லவா? ஏதோ உன்னை தொடங்குகிறோம், புஷ்ப மாலை கட்டுறோம், அந்த மாலையை முழுமையாக கட்டி பெருமானிடத்துல சமர்ப்பித்து அவர் முழு ஆனந்தத்தை பெறணும்னா அப்ப பிராட்டி கூட இருந்தால்தான் பெருமானுக்கு முழு ஆனந்தமே ஏற்படுமா. இவளை விட்டு தனித்து ராமனுக்கோ கண்ணனுக்கோ நம்ம புஷ்பத்தை சமர்ப்பித்தால், ஆமா உலகத்துல எத்தனையோ பேர் எனக்கு புஷ்பம் கொடுத்துருக்கா, இந்த பக்தம் கொண்டு வந்து கொடுத்ததுனால நான் என்ன சந்தோஷப்படணுமா? இன்னும் பெருமானுக்கு சந்தோஷமே வராதான். ஆனா பிராட்டி அருகே இருந்தால் அவள் சொல்லுவா, என்னமா நம்முடைய குழந்தை புஷ்பத்தை கொண்டு கொடுத்துருக்கான், என்னமா கோலம் போட்டிருக்கான், என்ன அழகா வஸ்திரம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கான்னு ஒவ்வொன்னுத்தையும் பிராட்டி சொல்ல சொல்ல கேட்டு எம்பெருமான் மிகுந்த ஆனந்தத்தோட, அப்படியா தேவி நம்ம குழந்தையா
அப்படின்னு இவனையே பார்க்க மாட்டான், அவளை பார்த்துட்டே நம்முடைய அனுகிரகித்து விடுகிறான் எம்பெருமான். அப்ப கைங்கரியம் முற்று பெறுவது, முழுமையாக அந்த ஆனந்தத்தை எம்பெருமான் அடைவது எப்பொழுதுன்னா அதுவும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே. என்ன இதைத்தான் கடைசியா 30வது, அதாவது 20வது பாசுரம் 33 தொடங்கக்கூடிய அந்த பாசுரத்திலே இதையெல்லாம் வெளிப்படுத்தினாள். அடுத்து இன்றிலிருந்து கண்ணனையே துயிலெழுப்புகிறாள். அதுல கண்ணனுடைய பெருமைகள், இப்போ ஆசிரித்த காரிய ஆபாதக குணங்கள் தான் இனிமே. ஏன்னா இதற்கு முன்னாடி இருக்கிற பாசுரங்கள் 20 பாசுரங்கள்லையும் அவன் நம்மை அங்கீகரிப்பதற்கு எல்லா குணங்களோடு கூடியிருக்கிறான். வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்வம், சௌலபியம், இதெல்லாம் அவரிடத்துல நிறைய இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, அப்படி பற்றினால் நம்முடைய காரியத்தை செய்வரோ என்ன சந்தேகம் வருமே. என்ன இப்படி கேட்டீர்? அவருக்கு இல்லாத சக்தியா, அவருக்கு இல்லாத ஆற்றலா, அவருக்கு இல்லாத ஞானமா? எவ்வளவு சக்தி தேஜஸோடு அவர் இருக்கிறார். இதைத்தான் இனி மேற்கொண்டு இந்த 10 பாசுரத்துல விவரிக்க போகிறார். அதுல இன்றைய முதல் பாசுரத்துல 21வது பாசுரத்துல பெருமாளுடைய ஆற்றல், சக்தி அதெல்லாம் விவரிக்கிறார். அதெல்லாம் அவருடைய செல்வம், எப்படிப்பட்ட செல்வத்தோடு கூடியிருக்கிறாராம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே. கண்ணன் யாரு? ஆழ்வார் சொல்றார், மகனொருவருக்கல்லாத மாமேனி மாயன். பிரம்மம் யாருன்னா யாருக்குமே மகன் கிடையாது, யாருக்குமே அவர் ஒரு குழந்தையே கிடையாது, தனக்கு ஒரு தாய் தகப்பனே கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் பிரம்மம். மகன் ஒருவருக்கு அல்லாத மாமேனி மாயன் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆனா இங்க ஆண்டாள் அந்த பிரம்மம் யாருன்னா ஆற்ற படைத்தான் மகனே. நந்தகோபனுடைய மகன் யாரோ அவர் தான் ஜெகத்துக்கு சுவாமி, அவர் தான் ஜெகத்துக்கு பிரம்மம், அவர் தான் பரமாத்மான்னு அடையாளம் தெரிவிக்கிறார். அப்படியா? நந்தகோபருடைய மகன் தான் உலகத்தை படைத்த பரமாத்மாவான்னா? ஆமாம். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். பெருமானுக்கு ஒரு மனசுல ஒரு கவலை இருந்துட்டே இருந்துதான் பரமாத்மாவுக்கு. என்ன எல்லாரும் தான் தோன்றி தான் தோன்றிங்கிறாளே இந்த உலகத்துல, அது ஒரு தான் தோன்றி அப்படின்னா வெய்யறதுக்கு உபயோகப்படுற வார்த்தை. எதையும் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டார், தனக்காகவும் புத்தி இல்லை, நாம சொன்னாலும் கேட்டுக்க மாட்டான்னா அது ஒரு தான் தோன்றின்னு வெய்வமோ இல்லையோ. அத மாதிரி இப்ப பரமாத்மாவுக்கு ஒரு தான் தோன்றிங்கிற பெயர் ஏற்பட்டு விட்டது. தான் தோன்றி மலைன்னே ஒரு மலை இருக்கே, அங்க அழகா ஸ்ரீனிவாச பெருமாள் சேவை சாதிக்கிறாருன்னு. தான் தோன்றினா என்ன அர்த்தம்? தனக்கு ஒரு காரணம் இல்லைன்னு அர்த்தம். எம்பெருமான் யாரானும் ஒருத்தருக்கு மகனா இருக்காரா, ஒரு தாய் தந்தைக்கு அவர் குழந்தையா இருக்காரான்னு பார்த்தால் அவருக்குத்தான் நாம எல்லாரும் குழந்தைகளை தவிர அவர் வேறு யாருக்கும் குழந்தை இல்லை, யாருக்கும் அவர் மகனும் இல்லை, யாரும் அவருக்கு தாய் தந்தையும் இல்லை. ஆனாலும் இப்ப அதை ஒரு வருத்தமாக கொண்டு நமக்கு ஒரு தாய் தந்தை இல்லையேன்ற அந்த வருத்தத்தை போக்கிக் கொள்ளுவதற்குத்தான் கீழே அப்படி தேடி பார்க்கிறார். எந்த ஜீவாத்மா கிடைப்பன்? யாரான ஒரு ஜீவாத்மாவை பார்த்து அவனுக்கு குழந்தையா நம்ம பிறந்துருவோம், பிறந்துட்டா அப்ப எனக்கு தாய் தகப்பன் கிடைச்சிருவார், அப்ப உலகம் எல்லாம் இன்னாருடைய பையன் இன்னாருடைய மகன்னு சொல்லி என்ன கொண்டாடுவாளே, அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று எம்பெருமான் வைகுந்தத்திலிருந்து கீழே அப்படி தேடி பார்த்தாராம். அப்படி பார்த்த பொழுது ததா தசரதம் நிருபம், தசரதங்கிற அரசனை பார்த்து தேர்ந்தெடுத்து பிதரம் ரோச்சயாமாச, மிகுந்த விருப்பம் கொண்டு இவன் எனக்கு பிதாவாக இருக்கட்டும், நான் இவனுக்கு குழந்தையாக பிறக்க போகிறேன்னு திரேதாயுகத்துல சங்கல்பித்தாராம். இந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்கள்லாம் பிறக்க போகிறீர்கள், எந்த இடத்துல போய் பிறக்கணுங்கிறத நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்னா, நல்ல உயர்ந்த நிறைய செல்வம் எங்க இருக்கோ அங்க போய் பிறக்கலாம், செல்வந்தர் வீட்டுல பிறக்கலாம் தான் நம்ம முடிவு எடுப்போம். ஆனா இந்த மாதிரி சக்தியோ ஆற்றலோ நமக்கு இல்லை. கர்மத்தினால உந்தப்பட்டு பிறவி எடுக்கிறோம். எங்க பிறந்தோங்கிற அறிவே இல்லை. இதற்கு முன்னாடி என்ன பிறவி எடுத்தோம் அதுவும் தெரியாது. இப்ப எங்க பிறக்கிறோம் அதுவும் நம்ம வசத்துல இல்லை. நாம செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாப ரூபமான கர்மத்தினாலே உந்தப்பட்டு தள்ளப்பட்டு எதேதோ பிறவிகளை எடுக்கிறோம். ஆனா பகவானுக்கு அந்த மாதிரியான கர்மமே கிடையாது. அவர் ஏதானும் புண்ணிய பாபங்கள் எல்லாம் செய்து சேர்த்து அதனாலே பிறக்கிறார்? தன்னுடைய விருப்பத்தினாலே பிறக்கிறார். விருப்பத்தினால ஒரு ஜீவாத்மாவை தனக்கு தகப்பன் என்று தேர்ந்தெடுக்கிறார். அதே மாதிரி கண்ணன் கிருஷ்ணாவதாரத்துல 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார். ராமாவதாரத்துல எல்லாம் ஒண்ணு, ஒரு தகப்பன் ஒரு தாய், அதே மாதிரி ஒரு மனைவி, ஒரு வில், ஒரு சொல், எல்லாம் ஒண்ணு ராமாவதாரத்துல. ஆனா கிருஷ்ணன்னா எல்லாமே 2, தாய் தகப்பன்ல இருந்து 2, பேச்சு 2, ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. அதே ராமனன்னா ராமோ ஜிர்ணாபிபாஷத்தை, ஒரு வார்த்தை தான் ராமனுக்கு தெரியும், 2வது பேச்சே அவருக்கு தெரியாது. சரி, மனைவிமார்களா அதுவும் எக்கச்சக்கமா இருக்கார் கண்ணனுக்கு. ராமனுக்கு ஏகதார விரதன், ஒரே மனைவி சீதை ஒருத்தி தான் தர்மபத்தினி. அப்ப எல்லாமே ராமனிடத்துல ஒண்ணும். ஆனா கண்ணனுக்கு ஒண்ணு ராமாவதாரத்துல அனுபவிச்சுட்டோம் போறோம், ஆனா நிறைய பேரோட அனுபவிக்கணும்னு அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு. அதனால கிருஷ்ணாவதாரத்துல பிறந்த இடம் ஒன்று, வளர்ற இடம் ஒன்று. அதனால தாய் தகப்பனும் 2 பேரா ஆக்கிட்டா. பிறந்ததுனாலே வசுதேவரும் தேவகியும் தாய் தகப்பன்,
வளர்ந்ததினாலே நந்தகோபனும் யசோதையும் தாய் தகப்பன். இப்படி நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வரணும்னு விருப்பத்தோடு வந்திருக்கிறான்னா அப்ப அவருடைய மகன்னு சொன்னால்தானே அவருக்கு பிடிக்கும். அதனாலதான் இப்ப அவருடைய பெயரை சொல்லி தெரிவிக்கிறாள். ஆனா பெயரையே சொல்லல பாருங்க. இதற்கு முன் பாசுரங்கள்ல எல்லாம் நந்தகோபன் நந்தகோபன் நிறைய பேரை சொல்லிட்டா. முதல் பாசுரத்துல நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் பேரை சொன்னாளா. அடுத்து 16 நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே. அடுத்து 17 அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. 18 உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் என்று வரிசையா பேரை சொன்னாள். இப்ப 21வது பாசுரம் வந்துடுத்து. இதற்கு மேலையும் பேரை சொல்லிட்டு இருந்தா மரியாதை இருக்காதே. நாளைக்கு முகூர்த்தம் வச்சு கல்யாணம் நெருங்கின்னு இருக்கு. அப்ப கல்யாணம் நெருங்குற சமயத்துல மாமனார் பேரை சொல்லி கூப்பிடலாமா? சொல்லக்கூடாது. இப்ப மாமனாருக்கு இருக்கிற பெருமையை மட்டும் சொல்லுவோம், பெயரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் 21வது பாசுரத்துல நந்தகோபனுடைய பெயரை சொல்லல. ஆற்ற படைத்தான் அப்படின்னா மிகுந்த செல்வமுடையவன், நிறைய செல்வம் கொண்டிருக்கிறவனுக்கு மகன் கண்ணன் அப்படின்னு நந்தகோபனுடைய பெயரை சொல்லாமல் அவன் சிறந்த செல்வம் படைத்தவன் மற்றும் தெரிவிக்கிறாள். என்ன செல்வம் அப்படி நந்தகோபரிடத்துல இருந்ததுன்னா, ஏற்ற களங்கள் எதிர் பொங்கு மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். எப்படி எம்பெருமான பல பாசுரங்கள்ல ஆண்டாள் கொண்டாடுறாளோ அது மாதிரி இந்த பசு செல்வத்தை தவறாமல் பல பாசுரங்கள்ல கொண்டாடுறோம். இப்போ திருவிக்ரம அவதாரம்னு பார்த்தா முதல் 10 பாசுரத்துக்குள்ள ஓங்கி உலகளந்த பாசுரத்துல கொண்டாடினாள். அடுத்து 11வது பாசுரத்துல இருந்து 20வது பாசுரத்துக்குள்ள 17வது பாசுரத்துல அம்பரமே தண்ணீரேங்கிற பாசுரத்துல அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகளந்தான் அங்க ஒரு தடவை திருவிக்ரம அவதாரத்தை சொன்னாள். அடுத்து 24வது பாசுரத்துல அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி என்று மறுபடியும் ஓங்கி உலகளந்த அந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறாள். இப்ப 3 பாசுரத்துல திருவிக்ரம அவதாரத்தை கொண்டாடினாளா. இதே மாதிரி ரொம்ப ஞாபகத்தோடு பசுமாட்டு செல்வத்தையும் கொண்டாடுற பாருங்க. இப்ப முதல் 10 பாசுரத்துக்குள்ள 3வது பாசுரத்துல வள்ளல் பெரும் பசுக்கள் என்ன அங்க சொன்னாலே, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து 3வது பாசுரத்துல பசுக்களை கொண்டாடினாளா. அடுத்து 11வது பாசுரத்துல இருந்து 20வது பாசுரத்துக்குள்ள 12வது பாசுரம் கனைத்திலன் கத்தருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்னு பால் சோர என்ன அதுலயும் கொண்டாடினாள். 11வது பாசுரத்திலையும் கறவை கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்ன எக்கச்சக்கமான பசுக்கள் எண்ணிக்கையில் அடங்காத பசு செல்வத்தோடு ஒரு நற்செல்வன் ஒருத்தன் இருக்கிறான், கோவலன் இருக்கிறான் என்று அந்த பசு செல்வத்தை அங்கேயும் கொண்டாடினாள். அடுத்து இப்ப 21வது பாசுரத்துல இருந்து 30வது பாசுரத்துக்குள்ள பார்த்தா முதல் 21வது பாசுரத்திலேயே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கு மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று மீண்டும் பசுக்களை கொண்டாடுறாள். பசுக்கள்ங்கிறது எவ்வளவு போற்றி பாதுகாக்க தகுந்ததுன்னு பார்க்கணும். நம்முடைய தாய்க்கு அடுத்து தாயாக இருந்து நம்மை ரட்சிப்பது ஒரு பசுமாடு. அப்ப அந்த பசுமாட்டை எப்படி பேணி பாதுகாக்கணும், ஒவ்வொருத்தரும் அந்த பசுமாட்டு இடத்துல எவ்வளவு அன்போடு அதற்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து அதை எப்படியெல்லாம் பராமரிக்கணுமோ அப்படியெல்லாம் பராமரிக்கணும். அப்படி தெருவில் அதை எப்படியோ விட்டு விடுறது, அதை ஏதோ வதை பண்ணி அதை ஆகாரமா எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய கலாச்சாரத்துக்கு நம்முடைய தர்மத்துக்கு எதுக்கான சேருமா? எதற்கும் சேராது. அப்படிப்பட்ட அந்த பசுமாட்டை ரொம்ப உயர்த்தியா அதை கவனிக்கணும். ஏன்னா தாய்க்கடுத்து நமக்கு பாலை கொடுத்து ரட்சிப்பது பசுமாடு தான். அதே மாதிரி பசுமாட்டின் இடத்துல இருந்து பெறக்கூடிய கோமயமோ கோசானமோ அதெல்லாம் எத்தனை உரங்களா இருக்கு, எவ்வளவு கிருமி நாசினியா இருக்கு, எவ்வளவு உபயோகமா இருக்கு. இன்னைக்கும் உடல் தூய்மைக்கு என்ன எடுத்துக்கொள்கிறோம்னா பஞ்சகவ்யம், பசுமாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற பால், தயிர், அதே மாதிரி கோமயம், கோசானம், நெய், இந்த 5ஐயும் கலந்து பஞ்சகவ்யம் பண்ணி தானே நம்ம எடுத்துக்கிறோம் உடல் தூய்மைக்கு. அப்ப நம்மையே தூய்மைப்படுத்தக்கூடிய கோமாதா பசுமாடு. அப்ப அதை எவ்வளவு போற்றி பாதுகாக்கணும். அதனால அதனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டாளே இப்படி தெரிவிக்கிறாள். அந்த பசுக்கள் அதுதான் செல்வமா. இப்ப 3வது பாசுரத்துல செல்வம் நிறையும்னு சொன்னவள் தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் நிறையும் சொல்லவே இல்லையே. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நிறையும்னா அப்ப ஒரு ஊருக்கு ஒரு குடும்பத்துக்கு எது செல்வம்னா பசுமாடுதான் செல்வமா. அந்த பசுமாடு ஒன்று இருந்து அதை ரட்சித்தோம்னு சொன்னாலே பகவானே மகிழ்கிறார். அவருக்கு கோவிந்தன் கோபாலன்னு பேரு. அவருக்கு வேற பேர் இருக்கான்னா எல்லாரும் பெருமாள் சன்னதில போய் என்ன கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் போடுறோம், கோபாலா கோபாலான்னு கோஷம் போடுறோம். ஏன் மற்ற பெயர்கள்லாம் இருக்கு, அதை சொல்லலையேன்னா இதுதான் சுவாமி எங்களுக்கு தெரியும். எந்த கோவிலுக்கு போனாலும் கோவிந்தா, தேர் உற்சவம் நடக்கிறதா தேரை பிடிச்சு இழிச்சா கோவிந்தா, ஒரு கற்பூர ஆர்த்தியானா கோவிந்தா, எல்லாத்துக்கும் கோவிந்தான்னு சொல்றோம்னா அப்ப கண்ணனுக்கு பசுமாட்டின் இடத்துல அத்தனை விருப்பம். அதனால அந்த பசுக்களை ரட்சிப்பவன் எம்பெருமான் கோவிந்தன் அர்த்தம். பசுக்களை யார் ஒருவன் ரட்சிக்கிறானோ,
பசுக்களை யார் ஒருத்தன் ஆனந்தமா பாதுகாக்கிறானோ அவனுக்குத்தான் கோவிந்தன்னு பெயர். அப்ப அந்த எம்பெருமானுக்கு அதுல மிகவும் விருப்பமா. அதே மாதிரி நாம ஒரு பசுமாடை ரட்சிக்கிறோம்னு சொன்னால் பெருமான் மிகவும் மகிழ்ந்துடுற. எனக்கு பிடித்ததுங்கிறதுக்காக ஒரு பசுமாடை நீ ரட்சிக்கிறாயா, உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன் எம்பெருமான் அப்படி மகிழ்ந்து நம்மை அனுகிரகிக்கிறார். அதனாலதான் ஆண்டாள் இந்த பாசுரத்துல நந்தகோபருடைய செல்வம் எதுன்னா அது எக்கச்சக்கமான பசுக்களம், எண்ணிக்கையில் அடங்காத பசு செல்வம் அவ்விடத்துல நிறைந்திருக்கிறது. ஏன் எத்தனை பசுக்கள்? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கு மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இதனுடைய எண்ணிக்கை அடங்காமைய 11வது பாசுரத்திலே சொல்லிட்டா. கற்று கறவை கணங்கள் பல கறந்து. கறவைன்னு சொன்னா பசுமாடுகள், கற்று கறவைனா ரொம்ப சின்ன கன்று போலதான் இருக்குமா, பார்ப்பதற்கு வயசே ஆன மாதிரி தெரியாது. இப்பதான் ஒரு வயசான கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குமா. ஆனா அது பாலை கறந்ததுன்னா 2 ஈத்து 3 ஈத்து எடுத்து நிறைய கண்ணு போட்டிருக்கும் போல் இருக்க. இப்படி பாலை கறக்கிறதே, நிறுத்தாம பாலை கறந்து கொண்டு இருக்கிறதேன்னு அதனுடைய பருவத்தை பார்த்து இது கறக்கிற அந்த தன்மையை பார்த்தா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பொருந்தவே பொருந்தல. பார்ப்பதற்கு கன்றுக்குட்டி மாதிரி இருக்கு, ஆனா கறவை மாடாக இருந்து இப்படி கறக்கிறதே என்று அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட தன்மை. அதே போலத்தான் இந்த பசுமாடுகள் இருக்கின்றன. அது பாலை அப்படி பொழியறதான். ஏற்ற கலங்கள்னா பாத்திரங்கள், பாத்திரத்தை கொண்டு போய் மடியில வைக்கிறது மட்டும்தான் இவர்களுக்கு வேலை. சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அல்லவா. போய் மடியை தொட்டு காம்பை தொட்டு இழுத்து கறக்கெல்லாம் வேண்டாம், மடியை தொட்டு அப்படி கையை எடுத்துட்டா போறோம், தன்னுடைய பாலை பொழிந்து பாத்திரத்தை ரொப்பி விடுமா. அப்ப என்ன கலங்களை போய் ஏற்கிறோமோ, ஏற்ற கலங்கள்னா போய் மடிக்கு அடியில ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம், வெச்ச பாத்திரம் அடுத்த வினாடியிலேயே ரொம்பி பொங்கி வழிஞ்சிரும். நம்ம பேர்லயே அது எதிர்படுமா. அதுதான் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். துளியும் மாத்தவே மாத்தாது. எதை பார்த்து மாத்தலாம்? பசுமாடுகள்னா எதிரில யார் கறக்க வருகிறார்களோ அவர்களை பார்த்து மாத்தலாம். இன்னாருக்கு தான் கறப்பேன், இன்னாரு கறக்க மாட்டேன், அதெல்லாம் பழக்கம் இருக்கிறவர்களுக்கு தெரியும். நித்தியம் ஒரு பசுமாடு யாரோ ஒருத்தர் கறக்கிறாருன்னா அவர் கறந்தாதான் அந்த பசுமாடு கறக்கும். திடீர்னு வேற யாரோ ஒருத்தர் போய் கை வச்சா உதைக்கும், பாலை கொடுக்காது, அது பாலை மறைத்து கொள்ளும். ஆனா இந்த மாதிரி இந்த பசுமாடுகள் அப்படி மறைக்குமான்னு கேட்டா மாற்றாதே பால் சொரியும். யார் வந்து அதனுடைய மடியில பாத்திரத்தை வச்சாலும் அது இன்னார் இணையாருங்கிற வேறுபாடு இல்லாமல் கொடுக்கும். மாற்றாதே பால் சொரியும். சரி, பாத்திரத்தினுடைய அளவை பார்க்குமா? நான் கறக்கக்கூடிய பாலுக்கு ஏதோ ஒரு 2 அடுக்கு வச்சா எப்படி? பெரிய பெரிய பாத்திரங்களா அண்டாக்களா கொண்டு வந்து வச்சாதான் என்னால ரொப்ப முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன அடுக்கு சின்ன சின்ன சொம்பெல்லாம் வச்சா இதெல்லாம் என்னுடைய பெருமைக்கு ரொம்ப தாழ்வு. எனக்கு இருக்கிற பெருமைக்கு எவ்வளவு பெரிய பெரிய பாத்திரத்தை நிறைக்கக்கூடிய பசு என்ன அந்த பாத்திரத்தினுடைய அளவை பார்த்து மாற்றுமான்னு கேட்டா அப்படியே மாற்றாது. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்ப யார் வருகிறார்கள்னு பார்க்காது. ஒரு சின்ன குழந்தை போனா கூட அப்படியே பாலை கொட்டி விடும். அப்படி பாலை மாற்றாதே பொழிகிறது. அதே மாதிரி கொண்டு போற பாத்திரத்தினுடைய சிறுமை பெருமையும் பார்க்காது. தன்னுடைய அந்த தன்மையை பார்த்து அது கொட்டி விடும். வள்ளல்னு அதனால்தான் கொண்டாடுறான். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அந்த வள்ளல் தன்மை என்னன்னா எதிரில வருபவர்கள் யாருன்னு பார்த்து கொடுத்தா வள்ளல் இல்லை. இப்ப நாமெல்லாம் இப்ப வள்ளலா பெயர் பெறணும், தானம் கொடுக்கிறோம்னா எப்படி கொடுக்கணும்? யாரெல்லாம் வந்து வாங்கிக்கிறா, இதுல யார் எனக்கு வேண்டியவர்கள், யார் எனக்கு நண்பர்கள், யார் எனக்கு முன்னமே தெரிந்தவர்கள் என்னெல்லாம் அப்படி வித்தியாசம் வேறுபடுத்தி இவர்களுக்கு நல்லதை கொடுப்போம், தெரியாதவா அதுக்கு சாமானியத்தை கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் மாத்தினால் அப்ப மாற்றுகிறோம்னு அர்த்தமா? அப்ப அது உயர்ந்த தானம், உயர்ந்த வள்ளல் தன்மையே போயிடுத்துன்னு அர்த்தம். வள்ளல்னா எதையும் எதிர்பாராமல் யார் வந்து கேட்டாலும் உயர்ந்ததையும் அப்படியே தூக்கி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கறது தான் இந்த பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல்னா எப்பேற்பட்ட வள்ளல்? கண்ணன் அப்படிப்பட்ட வள்ளலாகவே இருக்கிறான். அந்த கண்ணனாலேயே தடவி தடவி வளர்க்கப்பட்ட பசுக்கள் அல்லவா. அதனால இந்த பசுக்களுக்கும் அதே தன்மை வந்து விட்டது. கண்ணன் அப்படி வள்ளலான்னா அவர் கீதையில சொல்றாரே, தன்னிடத்துல கையேந்தி வருபவர்களை வள்ளல்னு கொண்டாடுறார். 4 பேர் என்ன வந்து வணங்குற அர்ஜுனா, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. பரத குலத்துல உதித்தவனே அர்ஜுனனே என்று அழைத்து 4 விதமான பக்தர்கள் என்ன வந்து ஆசிரியிக்கிறார்கள். ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி என்று 4ஆக தெரிவித்தார். ஆர்த்தன் அப்படின்னா மிகுந்த துக்கத்தோடு இருப்பவன். ஆர்த்தி ஆர்த்தின்னு பெயர் வைக்கிறோமே, அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னா துக்கமேன்னு அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு ஆர்த்தின்னு பெயரை வச்சு ஆர்த்தி இங்க வான்னா துக்கமே வான்னு அர்த்தம். ஆர்த்தின்னு பெயர் வைக்கலாமா? நாமளே ஏதோ மனசுல பிடிச்சிருக்குன்னு எந்த பெயரையே வைக்கக்கூடாது. பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பிடித்த திருநாமங்கள் நம்முடைய பெரியோர்கள் எதை வைக்கிறார்களோ அதை வைக்கணுமே தவிர என் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு எதையோ வைக்கக்கூடாது. அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு தெரிந்து வைக்க வேண்டும்.
ஆர்த்தி என்றால் மிகுந்த துக்கம். இப்போ ஒருத்தன் ஆர்த்தனா என்னிடத்துல வருகிறான், என்ன துக்கம் அவனுக்குன்னா தன்னிடத்துல இருந்த செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டானா, அதனால எனக்கு செல்வம் வேண்டும் என்று என்னிடத்துல வருகிறான். இழந்த செல்வத்தை பெற்றுக்கொடு. நம்ம இடத்துல பல பேர் செல்வந்தர்களா இருக்கலாம், சிலருக்கு பிறக்கறச்சிய செல்வம் இல்லாமல் இருக்கும், சுயமா சம்பாதிச்சுதான் செல்வத்தை சேர்க்கணும். ஆனா சிலருக்கு பாக்கியம், பிறக்கும் பொழுதே தாத்தாவுடைய சொத்துல இருந்து அத்தோட சேர்ந்தே பிறந்திருப்பார். இப்ப அந்த சொத்தை எங்கேயோ இழந்துட்டார்னா துக்கம் தானே வரும். இந்த மாதிரி துக்கத்தோடு இருப்பவர்கள் எல்லாம் எம்பெருமான இடத்துல வந்து ஆசிரியிக்கிறார்கள். அப்படி உண்டானா தேவர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தானே. இந்திரன் வந்து புலம்புறான், என்னுடைய ராஜ்யம் போச்சு, நரகாசுரன் என்னுடைய ராஜ்யத்தை பிடுங்கிட்டான், ஹிரண்யகசிபு என்னுடைய ராஜ்யத்தை பிடுங்கிட்டான், பிருகு ருஷி சாபம் போட்டார், ராஜ்யம் எல்லாம் போச்சு, என்ன தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்தேன்னு ஒவ்வொரு தடவையும் வந்து பெருமானிடத்துல வந்து பிரார்த்திக்கிறான்னா அவன் ஆர்த்தன், துக்கத்தோடு தானே வருகிறான். என்னுடைய செல்வம் போச்சு, நீ தான் பெற்றுக் கொடுக்கணும்னு வந்து பிரார்த்திப்பவர்கள் ஆர்த்தர்கள். அடுத்து ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தின்னா அர்த்தம்னா பொருள், நிறைய திரவியம், நிறைய பொருள், காசு, பணம், செல்வம். அர்த்த ஆர்த்தி அப்படின்னா இந்த இடத்துல ஆர்த்தி இல்லை, இந்த இடத்துல அர்த்தத்தை விரும்புபவர்கள்னு அர்த்தம். அப்ப இன்னும் எனக்கு சம்பாதிக்கணும், நிறைய பொருளை சேர்க்க வேண்டும். ஏற்கனவே வந்தவன் இருந்த செல்வத்தை இழந்து விட்டேன், அதை எப்படியான பெற்றுக்கொடுன்னு வருகிறான். இப்ப புதிதாக எனக்கு செல்வம் வேண்டும்னு ஒருத்தர் வருகிறாருன்னா அவர் அர்த்தார்த்தி. இந்த இடத்துல ஒன்றும் செல்வம் எல்லாம் இல்லை, ஆனா இப்ப விரும்புகிறேன், எனக்கு அந்த செல்வம் வேண்டும், இந்த பட்டம் வேண்டும், இந்த படிப்பு படித்து நல்ல பெரிய இடத்துல உத்தியோகத்துக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும் என்ன இந்த விருப்பத்தோடு வருகிறோம்னா நம்ம எல்லாம் அர்த்தார்த்திங்கிற அந்த வகுப்புல சேர்ந்தவர்கள். இப்படித்தான் சிலர் பிரார்த்திக்கிறார்கள். சிலர்லாம் என்ன தபஸ் செய்கிறார்களாம், தபஸ் செய்து நான் இந்திர பதவியை அடையணும், நான் சந்திர பதவியை அடையணும், நான் குபேர பட்டணத்துக்கு போய் அந்த குபேர பதவியை அடையணும், இல்ல பிரம்மாவாகவே ஆகணும் என்றெல்லாம் யார் இப்படி விரும்பி அதற்குன்னு உண்டான சாதனங்களை அனுஷ்டித்து பெருமானிடத்தில் வருகிறார்களோ இவர்கள்லாம் அர்த்தார்த்தின்னு பெயர். ஆக இவர்கள் இருவருமே இப்ப செல்வத்தை தான் பிரார்த்திக்கிறார்கள். ஒன்னும் இழந்த செல்வத்தை பெற்றுக் கொடு, இல்ல புதிதாக செல்வத்தை கொடு என்று கேட்கிறார்களா. இவர்களை ஒரே வகுப்புல சேர்த்துள்ளலாம். ஐஸ்வர்யார்த்தின்னு பெயர். ஐஸ்வர்யத்தை விரும்பி வருகிறார்கள். நல்ல செல்வாக்கு இருக்கணும், செல்வம் இருக்கணும். ஐஸ்வர்யம்னா நிறைய செல்வம், அதை நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம்னு பெயர். செல்வமத்தனம் சேர்ந்திருந்தா மட்டும் போராது. எனக்கு எக்கச்சக்கமா காசு பணம் இருக்கு, ஆனா செலவழிக்கிறதுக்கு ஒன்றும் உரிமையே இல்லைன்னு சொன்னால் அந்த செல்வத்தினால ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. அப்ப செல்வமும் சேர்ந்து அதை செலவழிப்பதற்கு உண்டான ஆற்றல் திறமையும் என்னிடத்துல இருந்தால் அதற்குத்தான் ஐஸ்வர்யம்னு பெயர். இந்த ஐஸ்வர்ய அனுபவம் இது வேண்டும்னு வருபவர்கள் ஒரு கோஷ்டி. அடுத்து ஜிக்ஞாசு என்றால் ஆத்மாவை பத்தி உள்ளபடியாக அறிந்து ஆத்மாவையே அடைய வேண்டும். ஆத்மானா ரொம்ப ஒசந்ததுன்னு வேதங்கள் சொல்றதே, அந்த உயர்ந்த அந்த ஆத்மாவை நான் நன்னா உணரணும், உணர்ந்து ஆத்மா அனுபவத்திலேயே ஈடுபட வேண்டும் என்று யார் பிரார்த்திக்கிறார்களோ இவர்கள்லாம் ஜிக்ஞாசு. அடுத்து ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானி. ஞானின்னா யாரு? சிறந்த ஞானத்தோடு இருப்பவன். என்ன ஞானம்? இந்த ஜெகதனைத்தும் பரமாத்மாவுக்கு சொத்து. அப்பனா நான் அவரை அடைந்து அவரை விட்டு நீங்காமல் சேர்ந்திருக்க வேண்டும், அவரையே சதா சர்வ காலமும் அனுபவித்து தொண்டுகளை செய்ய வேண்டும். இதை தவிர இந்த ஜீவாத்மாவுக்கு வேறு லட்சியமே இல்லை என்ற ஞானத்தை யார் பெற்றிருக்கிறானோ அவன் தான் ஞானி. அப்படிப்பட்ட பக்தர்களும் என்ன வந்து அடைகிறார்கள். அப்ப என்னிடத்துல பக்தி செய்பவர்கள் நால்வர்னு கண்ணன் சொன்னா, நால்வரை இப்ப மூணா பார்த்துடலாம். ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, ஆத்மாவே அனுபவிக்க வேண்டும்னு இருப்பவன் கைவல்யார்த்தி. அடுத்து பகவல் லாபார்த்தி, எனக்கு பயன் எது தெரியுமா, எனக்கு எது லாபம்னா பகவானே எனக்கு லாபம், அவரை அடைந்தால்தான் எனக்கு லாபம், மற்ற உலக விஷயங்கள் எதுலையும் எனக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, அவரையே அடைந்து எப்பொழுதும் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ன யார் ஒருவன் விரும்புகிறானோ அவன் பகவல் லாபார்த்தி. இப்படி 4 பேரை சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் சொல்றதுதான் ரொம்ப ஆச்சரியம். உதாராகா சர்வையே வைத்தே. உதாரர்கள் அர்ஜுனா, இப்படி என்னை வந்து பிரார்த்திக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் உதாரர்கள், வள்ளல்கள்னா என்ன சுவாமி, இவர்கள்லாம் கையேந்தி வருகிறார்கள், கையேந்தி வருபவர்களை போய் வள்ளல்னு சொல்லலாமா? யாரொருவன் கையேந்தி வருபவனுக்கு எல்லாத்தையும் வழங்குகிறானோ வழங்கக்கூடிய பரமாத்மா கண்ணனை வள்ளல்னு சொல்றதா, இல்ல யாரெல்லாம் வந்து கையேந்துகிறார்களோ இவர்களை போய் வள்ளல்கள்னு சொல்றதான்னா அதைத்தான் கண்ணன் தெளிவுபடுத்துகிறான். இவர்கள் தான் வள்ளல்கள். ஏனென்றால் நான் கொடுக்கக்கூடியவன் என்று தெரிந்து என்னிடத்துல வந்து கை நீட்டினார்களே, இப்ப இவர்கள் மட்டும் என்னிடத்துல கை ஏலவில்லை, என்னிடத்துல வந்து பிரார்த்திக்கவில்லைன்னா நான் யாருக்கு கொடுப்பேன் அர்ஜுனா? எல்லாரும் ஏதோ இதர தேவதைகளை பற்றுகிறார்கள், இல்ல சாமானிய மனுஷர்களை பற்றுகிறார்கள், தங்களுக்கு தாங்களே தங்கள் முயற்சியில அடையலாம்னு ஈடுபடுகிறார்கள். இப்படி எல்லாம் இருந்தாலும் கொடுக்கவே முடியாது. ஆனா அதையெல்லாம் ஒழித்து கொண்டு என்னாலே முடியாது, மற்ற யாராலையும் கொடுக்க முடியாது, நீதான் கொடுக்கிறதுக்கு சக்தன் என்று தெரிந்து கொண்டு என்னிடத்துல வந்து கையேந்துகிறார்கள் அல்லவா,
இப்படி என்னிடத்துல வந்து கையேந்துகிறதுனாலே இவர்கள் தான் வள்ளல்கள். ஒருவேளை இவர்கள் என்னிடத்துல பிரார்த்திக்கலன்னா நான் கொடுக்கக்கூடியவன்கிறது யாருக்குமே தெரியாமல் போய்விடுமே. அப்ப கண்ணன் தான் கொடுக்கக்கூடியவன், இவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு தெரிந்து கொண்டு வருவதினாலே இவர்கள் எல்லோருமே வள்ளல்கள். ஏன்னா என்னை கொடுக்கும்படி செய்தவர்களே இவர்கள் தானே என்று அவர்களை வள்ளல்கள்னு கொண்டாடுகிறான் கண்ணன். எந்த அளவுக்கு அவர்கள் வள்ளல்கள் ஆகிறார்கள்னா, கண்ணனிடத்திலிருந்து ஒருத்தன் ஐஸ்வர்யத்தை பெற்றான் என்றால் இப்ப இவனே கண்ணன் மாதிரி இருந்து அடுத்தவர்களுக்கு தானம் பண்ணலாமா. இவன் இப்ப புதுசா கண்ணன் இடத்துல இருந்து ஒருத்தர் செல்வம் பெற்றுக்கொண்டார்னா எப்படி செல்வத்தை பெறுவார்னா, அவருக்கு எந்த அளவுக்கு செல்வம் வந்து விடும்னா, இப்படி வாங்கி கொண்டவரிடத்துல 10 பேர் வரிசையில காத்து கொண்டு கையேந்தினால் தாராளமா இதை கொடுக்குறேன்னு எடுத்து கொடுக்கலாமா. அந்த அளவுக்கு அவனே வள்ளல் ஆகிவிடுவான். யாரெல்லாம் கண்ணனிடத்துல வந்து பிரார்த்திக்கிறார்களோ, பிரார்த்திப்பவர்கள் தங்களை நாடி வருபவர்களுக்கு அப்படி வள்ளல்களாக கொடுக்கலாமா. அந்த அளவுக்கு அவர்கள் வள்ளல்கள் ஆகிவிடுவார்கள் என்று கண்ணனுடைய பக்தர்களுக்கே அந்த பெருமை. அதே மாதிரிதான் இந்த பசுமாடுகள், கோகுலத்துல இருக்கிற அத்தனை பசுமாடுகளையும் கண்ணனே தன்னுடைய கையால தடவி தடவி வளர்த்திருக்கிறான். அதனால அதற்கும் அதே தன்மையாம். யார் வருகிறார்கள், குழந்தைகள் வந்தால் பெரியவர்கள் வந்தால் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அப்படி பாலை கறந்து அது அனைவருக்கும் பாலை கொடுக்கிறது. எதிர்பொங்கி மீதளிப்ப முளைக்கண்ணின் பெருமையாலே ஒரு பீரிலே பெருங்கலமும் நிறைந்து வழியும்படியாயிருக்கும். களம் இடுவார் இல்லாவிடிலும் முளைக்கடுப்பாலை இடைவிடாமல் பாலை பொழிந்து கொண்டே இருக்கும். இடைவிடாமல் கொட்டின்றே இருக்குமா. கீழே பாத்திரம் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்காமல் கொட்டி கொண்டே இருக்குமா அந்த பசுமாடுகள் எல்லாம். அப்படித்தானே கண்ணன் வருஷித்தான். ஒரே ஒரு தடவை தான் அர்ஜுனன் பிரார்த்தித்தான். எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு, பீஷ்மர் துரோணர் கிருப்பர் எல்லாம் உறவுக்காராளா இருக்கா, எதிரில சண்டை போடுறச்ச இப்படிப்பட்ட உறவுக்காரால கொன்று இந்த ராஜ்யத்தை நான் பெறுவதுங்கிறது ஒரு அதர்ம செயலா இருக்கே, இதுல போய் என்ன தூண்டு வைக்கிறாயே, இந்த சண்டையே வேண்டாம் போல இருக்கிறதே, எனக்கு ஒரே தர்மமா அதர்மமா எதை செய்ய போகிறோம்னு ஒரே கலக்கமா இருக்கு. நீதான் தெளிவுபடுத்த வேண்டும். சிஷ்யஸ்தேகம் சாதிமான் துவாம் பிரபன்னம் என்று அர்ஜுனன் கண்ணனை யாச்சித்தான், சரணாகதி செய்தான். எங்க முதல்ல ஒரு ஸ்லோகத்துல. கண்ணன் ஏதோ 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகத்துல பதில் சொல்லி முடிச்சுவாரான்னு பார்த்தா சொல்லிட்டு இருக்கார். ஒவ்வொரு அத்தியாயமா போய் 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள் இனி மிச்சம் இல்லாமல் உபனிஷத்துல இருக்கக்கூடிய அத்தனை அர்த்தங்களையும் ஸ்லோகமா அப்படியே அர்ஜுனனுக்கு வருஷித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம அர்ஜுனன் கேட்டான், சண்டை போடுறச்ச எதிரில் இவாள்லாம் வந்திருக்காளே, இவாளை கொள்ளுவது அதர்மமா தர்மமா, இதுதான் எனக்கு கலக்கம்னா, அதற்கு எங்க இருந்தோ ஆத்மா நித்தியம் தேகம் அனித்தியம், தேகம் எப்படி எல்லாம் சேர்ந்திருக்கு பாரு, அதை எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறது, ஆத்மா எவ்வளவு உயர்ந்ததுன்னு அங்கிருந்து ஆரம்பித்து வரிசையா இவ்வளவு அர்த்தங்களை உபதேசிச்சானேன்னா அது என்ன பண்றது. பசுமாடுகளுக்கு என்ன தன்மையோ அதே போலத்தான் கண்ணனுக்கு தன்மை. தன்னிடத்துல வந்து கேட்டால் எதிரில கேட்பவனுடைய அந்த பெருமை சிறுமையெல்லாம் பார்க்க மாட்டார். அவனுக்கு எல்லாத்தையும் கொட்டி விடணுங்கிற அந்த ஆசையில மொத்தத்தையும் கொட்டி விடுவான். இதே மாதிரிதானே தர்மபுத்திரன் போய் கேட்டான், கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோ மதா கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். பீஷ்மர் இடத்துல போய் எல்லா தர்மத்தையும் கேட்டான் தர்மபுத்திரன். கண்ணன் தான் அனுப்பி வைக்கிறார். இதோ பீஷ்மர் சரதல்பத்துல படுத்து கொண்டிருக்காரே, அவர் மாத்திரம் இந்த ஜகத்தை விட்டு நீங்கினார், அவர் மரணம் அடைந்தார்னு சொன்னால் ஞானானி அல்பி பவிஷ்யந்தி, உலகத்துல இனி ஞானமே இருக்காது, அறிவு என்ப பேச்சை இனி உலகத்துல யாரும் எடுக்க முடியாது. அப்படி ஞானிகளுக்கெல்லாம் சிறந்தவன் பீஷ்மன். அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லா தர்மத்தையும் நீ போய் கேட்டுடுன்னு யாரு அனுப்புகிறார்னா தர்மபுத்திரன் அனுப்புகிறார். அவர் ஏற்கனவே தர்மபுத்திரன், எல்லா தர்மங்களையும் நன்றாக அறிந்தவர். அவருக்கு தான் இன்னும் விருப்பம் அதிகரிக்கும். இப்ப நம்ம மாதிரி யாரோ ஒருத்தர போய் நீ போய் அவர் இடத்துல கேட்டுக்கோன்னா, ஆமா அவர் என்ன சொல்ல போறாரு, அவரே அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார், நாம் போய் அவர் இடத்துல என்ன கேட்டுக்கணும், நம்ம சோம்பேறித்தனத்தால போக மாட்டோம். அப்ப தர்மத்துல ஊற்றம் இருக்கிறவர்களை அனுப்பினாதான் அவர் போய் கேட்டுப்பார். அதனாலதான் பார்த்தான், பாண்டவர்களுக்குள்ள வேற யாரையுமே சொல்லல, தர்மபுத்திரா நீ போய் முதல்ல பீஷ்ம இடத்துல சென்று எல்லா தர்மங்களையும் கேட்டுக்கொள்னா போய் கேட்கிறார். அவர் அத்தியாயமா உபதேசிக்கிறார். இனி மிச்சம் இல்லாமல் மோக்ஷ தர்மம்னா என்ன, ராஜ தர்மம்னா என்ன, சந்நியாச தர்மம்னா என்ன என்று வரிசையா பல தர்மங்கள், எல்லா தர்மங்கள் தனக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனையும் கொட்டி தீர்த்தார். மொத்தத்தையும் கேட்ட பிற்பாடு கடைசியில தான் இப்ப சஹஸ்ரநாம அத்தியாயமே இருக்கு. அதனுடைய தொடக்கத்துல மீண்டும் ஒரு தடவை தர்மபுத்தன் கேட்கிறான், கோதர்ம சர்வ தர்மானாம், அனைத்து தர்மங்கள், இவ்வளவு நேரம் இத்தனை தர்மங்களை உபதேசித்தீரே, எல்லா தர்மத்தையும் கேட்டேன், ரொம்ப ஆனந்தம் தான். ஆனா இத்தனை என்னால எப்படி செய்ய முடியும், ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய ஆயுசு காலத்துல இத்தனை தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியும். அதனால ஏதானும் ஒரு தர்மம் இருந்தா உபதேசியும். உம்முடைய மனசாலே, உம்முடைய ஞானத்திலே, உம்முடைய திருவுள்ளத்திலே எதை நீர் மிகவும் சிறந்ததுன்னு கொண்டிருக்கிறீரோ அத்தை உபதேசியும். கோதர்ம சர்வ தர்மானம், அனைத்து தர்மங்களுக்குள்ளே எந்த தர்மம்
தர்மோ அதிகதமோ மதஹா. அதிகதமம்னா மிகவும் உயர்ந்தது, ஒப்பற்றது, இதற்கு சமமா இன்னொரு தர்மம் இல்லை, இதற்கு மேம்பட்டது இன்னொரு தர்மம் இல்லை என்று அப்படிப்பட்ட உயர்ந்த தர்மம் ஒன்று இருக்கா, அதை எனக்கு உபதேசியம் என்று கேட்க தொடங்கினார். சாஸ்திரநாமம் 1000 நாமங்களையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, எல்லாம் ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ அதிகதமோ மதஹா என்று பக்கத்துல இருக்கிற வாசுதேவனான கிருஷ்ணனை காண்பித்து இவன் தான் எல்லா தர்மத்துக்குள்ள தலை சிறந்த தர்மம், இவனை பற்றுங்கள், இவனுடைய நாமங்களை சொல்லுங்கள்னு சொல்லி முடித்திருக்கலாம். ஆனால் அந்த நாமங்கள் என்னன்னு நீ கேட்கிறாய் என்றால் சொல்ல தொடங்குகிறேன்னு சொல்லி விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹா பூதபவ்ய பவத் பிரபுன்னு எல்லா 1000 நாமங்களையும் அந்த தர்மபுத்திரனுக்கு உபதேசித்தார் பீஷ்மர். அவன் கேட்டானா, எந்த தர்மம் சிறந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டது நிறுத்தினான். ஆனா இவர் சொல்ல தொடங்கினவர் அப்படி மழை பொழியரா போல அத்தனை நாமங்களையும் வருஷிச்சார். இது மாதிரிதான் எல்லா புராணங்களை எடுத்துக்கொண்டால் 2 ரிஷி சந்திப்பா. ஒரு ரிஷியின் இடத்துல ஏதோ முதல்ல தொடக்கத்துல ஒரு கேள்வி கேட்டு நிறுத்திடுவார். அதுக்கப்புறம் அந்த ரிஷி உபதேசிக்க ஆரம்பிச்சார்னா புராணம் முழுக்க அவருடைய உபதேசமா தான் இருக்கும். நடுவுல அங்கிங்க மட்டும்தான் இந்த ரிஷி ஓ அப்படியா அப்படியான்னு ஏதோ சரி ஆமாம்னு சொல்றதுக்கு இந்த ரிஷி ஸ்லோகம் இருக்குமே தவிர மேற்கொண்டு மீதி எல்லாம் அவருடைய உபதேசமாகத்தான் இருக்கும். இப்ப எல்லா இடத்துல ஏன் திவ்ய பிரபந்தத்திலே எடுத்துப்போமே, நம்மாழ்வார் இடத்துல போய் நாதமுனிகள் என்ன கேட்டார், வேளையன்பின் பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான் கழல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் ஷடகோபன் குழலின் மலியச் சொன்ன 1020 பல்லார் மழை தீர வல்லார் காமர்மானை நோக்கியற்கே. இந்த ஒரு பாசுரம் காதலப்பட்டது நாதமுனிகளுக்கு. ரொம்ப இனிமையா இருக்கே இந்த பாசுரம், இத மாதிரி இன்னும் பல பாசுரங்கள் இருக்கிறது போல இருக்கேன்னு அப்பதான் சிந்தித்தார். ஏன்னா 1020 வருது, 10 பாசுரங்கள் தெரிஞ்சுட்டோம், மீதி 990 பாசுரம் இருக்கு போல் இருக்கே, அதை எப்படி பெறுவதுன்னு யோசித்தார். ஏதோ குருகூர்னு வருது, ஷடகோபன்னு வருது, அவர் யார் என்று ஆராய்ந்து பார்த்தார். ஆழ்வார் திருநகரின்ற அந்த இடத்தையும் கண்டுபிடித்தார், போனார். இது எப்படி நம்மாழ்வாரை எப்படி சந்திப்பதுன்னா, அவர் எப்பயோ இருந்தார் சுவாமி, இப்ப எப்படி சந்திக்க முடியும்? நாதமுனிகள் இற்றைக்கு 1200 வருஷம், நம்மாழ்வார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அவரை எப்படி இப்ப சந்திப்பது? அதற்கு ஒரு வழி இருக்கு. கண்ணினும் சிறுத்தாம்ப 12000 முறை 12000 தடவை யாரு ஏகாகிர சித்தத்தோடு வேறு எங்கும் கவனம் செலுத்தாமல் யாரத்தை ஜபிக்கிறார்களோ அத்தை அனுசந்திக்கிறார்களோ அவருக்கு ஆழ்வார் பிரத்யட்சமாக சேவை சாதிப்பார்னு சொல்ல நாதமுனிகள் மிகுந்த ஆர்வத்தோடு இப்படி ஒரு வழி இருக்கா, ஒரு பெரிய நிதி கிடைத்தார் போல ஆனந்தப்பட்டு உடனே சிரமம் பாராமல் உட்கார்ந்து அந்த புளிய மரத்துக்கு அடியிலேயே 12000 தடவை சொன்னார். ஆழ்வார் பிரத்யட்சமா சேவை சாதிச்சார். என்ன வேணும், எதற்காக நம்மை உபாசிக்கிறீர்னு கேட்க, இல்ல 1020 வந்தது, 10 பாசுரம் தெரிஞ்சுட்டோம், 6ஆவதேங்கிற 10 பாசுரம் கிட்டியது, மீதி இருக்கக்கூடிய 990 வேண்டும்னார். அதுதானே கொடுக்கிறேனேன்னு சொல்லி நம்மாழ்வார் கொடுத்தார். 990 திருவாய்மொழி முழுக்க கொடுத்தார். ஆனா அத்தோடு நிறுத்தாமல் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி என்று தன்னுடைய மத்த 3 திவ்ய பிரபந்தங்களையும் கொடுத்தார். இது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இது நான் ஏதோ 990 தான் கிடைக்கும்னு பார்த்தா இது இல்லாம இன்னும் 3 திவ்ய பிரபந்தங்கள் இருக்கான்னு அத்தனையும் பெற்றார். கொஞ்சம் பொறுமையாயிரும், இன்னும் இருக்கு அப்படின்னு இன்னும் நம்மாழ்வார் முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் தொடங்கி இறுதியாக திருமங்கை ஆழ்வார் ஈராக அத்தனை பேர் அருளி செயல்களையும் நம்மாழ்வார் தாமே கொடுத்தார். கேட்டாரா? அப்ப வள்ளல் பெரும் பசுக்கள் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் தாங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் நம்மிடத்துல அத்தனை அன்போடு பொழிந்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டாள் நாச்சியாரே 30 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி நமக்கு கொடுத்தாருன்னா நாம போய் நீ ஏதாவது உபதேசிக்கணும்னு மடிய பிடிச்சு கேட்டோமா? கேட்காமல் தானே உபதேசித்திருக்கிறாள். இதுதான் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மை. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அது கிருஷ்ண ஸ்பர்ஷம், கிருஷ்ணனுடைய தொடர்பால ஏற்பட்டது. அதேதான் இந்த பசுக்களுக்கும் அப்படிப்பட்ட தன்மை. ஏற்ற களங்கள் எதிர்பொங்க மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். பெரும் பசுக்கள் வள்ளல் கண்ணனை போலே பெண்ணுக்கும் பேதைக்கும் அணைக்கலாம்படி இருக்கும் நீர்மையை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். வள்ளல்னா வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல். ஆனா அது மாத்திரம் வள்ளல் இல்லையா, பெண்ணுக்கும் பேதைக்கும் கட்டவும் அடிக்கலாம்படி இருத்தல். ஒரு பெண்ணு சாதாரண ஒரு இடைச்சி வந்தா கூட மாடெல்லாம் பயந்து ரொம்ப பணிவா இருக்குமா. இல்ல ஒரு குழந்தை வருது, 5 வயசு 4 வயசு குழந்தை வந்தா கூட ஐயோ இந்த குழந்தை வந்திருக்கு, ரொம்ப பவ்யமா அடக்கமா இருக்கணும்னு பசுக்கள் எல்லாம் ரொம்ப அடக்கத்தோடு இருக்குமா. அப்படி இருக்கக்கூடியதுனாலையும் வள்ளல். அப்ப பெரியவர்களுக்கு தான் அடங்குவேன், சின்னவர்களுக்கு அடங்க மாட்டேன், இப்படி எல்லாம் இல்லையே. கண்ணன் அப்படியா இருக்கார்? யார் தாழ்ந்தவர்களா இருந்தாலும் அது அவர்களுக்கும் நான் அடங்கி போவேன்னு இருக்காரு. இப்படிப்பட்ட வள்ளல் தன்மை. சரி, பெரும் பசுக்கள்னா என்ன அர்த்தம்னா உருவத்துல ரொம்ப பெருமையா பெருசா இருக்குமா. சத்ருஞ்சயன் என்று தசரதனுடைய அந்த பட்டத்து யானை, அந்த ராஜா அரசனுடைய யானை எப்படி இருக்கும்னா ரொம்ப ஐராவதத்தை போல அவ்வளவு உயரமா பெருசா இருக்குமா. சத்ருஞ்சயன் என்று பெயர். அந்த யானைக்கு மேல ராமனையும் சீதனையும் அமர வைத்து ராமன் ஊர்வலமாக வர வேண்டியதை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டார்கள். இச்சாமோகி மகாபாகும்
ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரா பிரதானனம் என்று தசரதன் ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ராமனை இளவரசு பட்டாபிஷேகம் கட்டலான்னு இருக்கேன், உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்கும் பொழுது அவர்கள்லாம் சொன்னது, அம்மா சீக்கிரம் பண்ணு, நிச்சயம் நான் அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம். பெரிய அந்த யானைக்கு மேல அவன் ஏறி அப்படி பவனி வர வேண்டும். சத்திர சாமரங்கள் எல்லாம் வீசிக்கொண்டு அவன் வீதி முழுக்க வரும் பொழுது நாங்கெல்லாம் கீழிருந்து அவனை பார்த்து அனுபவிக்கணுமா. எப்படி அனுபவிக்கணும்னா, ராமனுக்கு முன்னாடி 2 பேர் சாமரத்தை வீசணுமா, அப்படி வீசி வீசி பெருமானுடைய முகத்தை மறைக்கணுமா. எங்க முகம் சேவையாருது, எங்க முகம் சேவையாருதுன்னு நாங்கள்லாம் அப்படி தடுமாறி ராமனை சேவித்து பல்லாண்டு பாடி அனுபவிக்க வேண்டும் என்னெல்லாம் நாட்டு பிரஜைகள் ஆசைப்பட்டனர். அப்படி அந்த உயர்ந்த யானை, அதை போல இந்த ஊர்ல பசுமாடுகளே யானையை போல அவ்வளவு பெரும் பசுக்கள், ஈரில வன்புகழ் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகன் என்றால் அப்படின்னா இதற்கு எண்ணிக்கை கூற முடியுமா? 5 லட்சம் குடி சுவாமி, ஒரு குடியில 10 பசுமாடு இருக்கும். 5 லட்சம் கூட பெருக்கள் 10ன்னா 50 லட்சம் பசுமாடு இருக்குமான்னா எண்ணி முடிக்கவே முடியாதான். இந்த ஊர்ல இருக்கிற பசுக்களை எண்ணி முடிக்கவே முடியாது. எப்படி மணல்ல இருக்கிற அந்த மணலை எண்ணி முடிக்க முடியுமா? வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி முடிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி கோகுலத்துல இருக்கக்கூடிய பசுக்களையும் எண்ணி முடிக்க முடியாது. ஜீவாத்மாக்கள் எத்தனை பேர் எண்ணி முடித்து விடலாமா? முடிக்கவே முடியாது. மனுஷியர்கள் மட்டுமா ஜீவாத்மா? இல்லையே, விலங்குகளும் ஜீவாத்மா தான், தாவரங்களும் ஜீவாத்மா தான், அச்சேதனமா இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கார். அப்ப எத்தனை ஜீவாத்மாக்கள் எண்ணிவிட முடியுமா? முடியாது. பரமாத்மாவினுடைய கல்யாண குணங்களை எண்ணிவிட முடியுமா? முடியாது. அதே போல கோகுலத்தில் இருக்கக்கூடிய பசுங்களையும் எண்ணிவிட முடியாது. அதனாலதான் ஆற்ற படைத்தான், விசேஷமாக படைத்தவனான நந்தகோபன். ரொம்ப நிறைய இருக்குன்னு சொல்லாம ஒழிந்து இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்லவே முடியாதான். ஆற்ற படைத்தான் மகனே. நந்தகோபருடைய செல்வம் சிரமப்பட்டு சம்பாதித்தாகையால் அவருக்கு அதிகமான சுகத்தை அளிக்காது. இவன் பிறந்து படைத்ததாகையாலே இவனுக்கு மிகவும் சுககரமாயிருக்கும் என்று பாவம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நந்தகோபர் ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சாராம். ஆனா அவருக்கு பிள்ளையா அவர் வந்துட்டாருங்கிறதுக்காக சிரமமே இல்லையே, சொத்து அப்படியே வந்து விட்டது. சில பேருக்கு பாக்கியம், சில பேர் சம்பாதித்த பிற்பாடுதான் சொத்தை சேர்க்கணும். கண்ணனுக்கு அப்படி இல்லை. நந்தகோபர் நிறைய செல்வத்தை சேர்த்து வச்சுட்டார். இவர் கண்ணனா வந்து பிறந்தால் போறோம், எல்லா சொத்தும் தன்னடையே இவருக்கு வந்து விட்டது. அதனால மிகுந்த ஆனந்தத்தோடு அதை அனுபவிக்கிறாராம். பதிம் விஸ்வஸ்ய என்ற வேதாந்தங்களில் ஓதும் செல்வம் தான் தோன்றியா இருப்பது. இவருக்கு செல்வம் இல்லையா? இவர் தான் ஜகத்தையே செல்வமாக கொண்டிருக்கார். அதெல்லாம் இவருக்கு பெருமையா இவருக்கு படவே இல்லையா. இந்த ஜகத்தை முழுவதையும் இவர் தான் படைக்கிறார், அனைத்தையும் செத்தா கொண்டிருக்கார். அதெல்லாம் ஒரு சொத்தா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நந்தகோபருக்கு பையன் இருந்து அவருடைய பசுமாடையெல்லாம் என்னுடைய செல்வம்னு சொன்னா அதுதான் அவருக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்குமா. அதனால இதுலத்தான் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்னு இதை சொல்லி எழுப்புகிறார்கள். இது அவர்களுக்கு தெரியுமே, அந்த ஊர்லயே இருக்க கோபிமார்களுக்கு இது கூடவா தெரியாது. அதனால கண்ணனிடத்துல இதை அனுபவித்து, மகனே அறிவுராய், அவருக்கு மகனாக பிறந்திருக்கக்கூடிய நீ தூங்கலாமோ? எதற்காக நீ மகனாக வந்து அவதரித்தாய்? ஒரு பசுக்கள் அனுபவிப்பதற்கா? இல்லையே, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிறுமிகள் கோபிகைகள் இவர்களோடு சேர்ந்து அனுபவிப்பதற்குத்தானே வைகுந்தத்தை விட்டு இங்கு வந்தாய். அப்படி வந்திருக்கிற இடத்திலும் நாங்கள் இத்தனை பேர் புறப்பட்டு உன்னுடைய வாசலுக்கு வந்த பிற்பாடும் நீ தூங்கி கொண்டிருப்பது நியாயமா? அறிவுராய், நீ உன்னை ஆறாக நினைத்து உறங்குகிறாய். நீ உன்னை என்ன நினைச்சுன்னு தூங்கி கொண்டிருக்கான்னு தெரியலையே. ஏதோ ஜகத்துக்கு சுவாமி ஷீராப்தியில படுத்துட்டு இருக்கிற பரமபத திருப்பார்கடல் நாதன், வைகுந்தத்தில் இருக்கிற வைகுந்தநாதன் நினைத்து கொண்டிருக்கிறாயா? இல்லப்பா, நந்தகோபருடைய மகன். என்ன சில பேர் தூங்கி கொண்டிருக்கிறச்ச ஏதோ கனவு காணுவா, அப்படியே இருக்கும்னு மனசுல நினைச்சுட்டுருவோமே. அந்த மாதிரி இவரும் இங்க நந்தகோபன் மகனாக பிறந்த பிற்பாடு மனசுல மட்டும் நான் என்ன வைகுந்தத்துல இருக்கிற பரமபதநாதன், ஷீராப்தியில் இருக்கிற பார்க்கடல் நாதன் நினைத்து கொண்டிருக்கிறாயா? கிடையவே கிடையாது. நீ நந்தகோபருடைய மகனாக வந்திருக்கிறாய். அப்ப எங்கள் எல்லாரோடையும் நீ சேர்ந்து அனுபவிக்க வேண்டும், எங்களையும் உன்னோடு சேர்த்து உன்னுடைய அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்க மகனே அறிவுராய். அறிவுராய்னா விழித்து எழுன்னு அர்த்தம். எழுந்திராய்னா படுக்கையிலிருந்து எழுந்திருன்னு அர்த்தம். இப்ப முதல்ல என்ன பிரார்த்திக்கிறார்கள்னா, நீ எழுந்துக்கிறதெல்லாம் அப்போ கண்ணை முதல்ல மூடிக்கொண்டு எதுவுமே தெரியாமல் இருக்கிறாயே, விழித்து எழு, நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறோங்கிறத உன்னுடைய மனசுல முதல்ல சிந்தித்துப்பார். அதைத்தான் அறிவுராய் என்ன தெரிவிக்கிறார்கள். என்ன சில இடங்கள்லாம் சிலருக்குன்னு தான் இருக்குமா. வைகுந்தம் நித்தியசூரிகளுக்கு மட்டும்தான், நம்மால போகவே முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் போறச்சதான் அனுபவிக்க முடியும். அது என்னைக்கு கிடைக்குமோ தெரியாது. அப்ப இப்ப யாருக்கு கிடைக்கும்? நித்தியசூரிகளுக்கு கிடைக்கும், முக்தர்களுக்கு கிடைக்கும். சரி, க்ஷீராப்தி திருப்பார்கடல் எல்லாரும் கிடைக்குமா? அது யாரோ சனகாதிகள் தேவர்கள், பிரம்மா முதலான தேவர்களுக்கு மட்டும்தான் திருப்பார்கடல். நான் இன்னைக்கு திருப்பார்கடல்ல போய் சேவிக்க முடியுமான்னா எங்க இருக்குன்னே தெரியாது. இப்ப திருப்பார்கடலுக்கு போக முடியாது. சரி, அவதாரங்கள் ராமன், கிருஷ்ணன், வராகன் அதெல்லாம் போய் சேவிக்கலாமேன்னா, நான் கலியுகத்துல இப்ப எங்கேயோ பிறந்திருக்கேன், அந்த அவதாரம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த அவதாரத்துல கூடவே இருந்தவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதுவும் எல்லாருக்கும் கிடைக்காது.
சரி, அந்தர்யாமி எல்லாருக்குள்ளயும் உள்ளே இருக்கார். இருக்காரா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு, எப்படி தெரிந்துக்கிறதுன்னே தெரியவில்லை. அவரே எல்லாராலையும் அனுபவிக்க முடியாது. அப்ப மீதி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய எம்பெருமான மட்டும்தான் எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். அதே போலத்தான் இப்ப ஆண்டாள் என்ன சொல்றான்னா, தான் விபவமாக கண்ணன் அருகேயே இருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிறாள். அதனால உன்னுடைய வாசலுக்கு நாங்கள் வந்த பிற்பாடும் இன்னும் நீ விழித்து எழாமல் இப்படி தூங்கி கொண்டிருந்தா எப்படி? எங்களுக்கே இட்டு பிறந்திருக்கும் நீ நந்தகோபன் மகனான உன்னை வேண்டியும் நீ துயிலெழாதிருப்பது என் மகனே அறிவுராய். உன் ஐஸ்வர்யம் என்றாம் எங்களை நினைக்க ஒட்டாமல் செய்கிறது. எதனால கண்ணை மூடின்னு இருக்காருன்னா, செல்வந்தர்கள்லாம் சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்துருவாளா? நிறைய அவளை போய் புகழ்ந்து புகழ்ந்து பாடினாதான் ஓ வந்திருக்கிறீர்களான்னு அப்படி தலையை அசைத்து பார்ப்பலாம். அந்த மாதிரி உனக்கு நிறைய சொத்து சேர்ந்தெடுத்துன்னு கொஞ்சம் ரொம்ப கர்வத்தோடு இருக்கிறாயா? இந்த சொத்தெல்லாம் நீ விரும்பி வந்ததே எங்களுக்காக வண்ணோ. எங்களுடைய கூக்குரல் செவிப்படாவிடிலும் உன் பிறவியை நினைத்து நீ எழுந்தருளாய். இத்தனை பேர் வந்து கூப்பிடுற இந்த குரல் காதுல விழலன்னா கூட நீ எதை நினைத்து கொண்டு கீழே வந்தாய்ங்கிறத ஒரு தடவை தட்டி நினைத்துப்பார். ஓ, நான் இவர்களுக்கெல்லாம் அடியவன், இவர்களுக்கு தான் கையாளாக இருந்து என்னை அமைக்கப் போகிறேங்கிறதுக்காக தான் கீழே வந்து பிறந்திருக்கிறேன் என்பதை நினைத்து கொண்டு நீ எழுந்திரு என்று என்ன சொன்னாலும் அவர் எழுந்திருக்கவே இல்லை. அதனால மறுபடியும் மேல பெருமகளை தெரிவிக்கிறார். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். ஊற்றமுடையாய்னா சிறந்த உறுதி கொண்டிருப்பவனா, அடியார்களை ஒரு காலமும் கைவிட மாட்டேன். அச்சுதன்னு பகவானுக்கு திருநாமே. அச்சுதன்னா என்ன அர்த்தம்? ந செவதி இது அச்சுதஹா. பெருமான் நழுவதிலே கிடையாது. அடியார்களை விட்டு ஒரு நாளும் அவன் நழுவ மாட்டான். உங்களெல்லாம் ரட்சிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தால் கண்டிப்பா நம்மை ரட்சித்தே தீருவன். ரட்சணத்திலிருந்து ஒரு காலம் நழுவாதவன். நம்மையும் கைவிட மாட்டான், தானும் நழுவிட மாட்டான். அடியார்களை விட்டு அவனும் போக மாட்டான், அடியார்களையும் நழுவுமாறு செய்ய மாட்டான். நம்ம போய் பெருமானை பற்றினோம்னா கடைசி வரைக்கும் நம்மை நழுவாமல் படி தன்னோடு சேர்த்தே வைத்துக் கொண்டிருப்பான். இதுல தான் ஊற்றம் கொண்டிருக்கிறான் என்று ஒரு பொருள். அல்லது ஊற்றமுடையாய்னா வேதத்தினாலேயே நன்று நிலைநாட்டப்பட்டவன். இந்த எம்பெருமான் இருக்காரே, இவர் வேதத்தினாலேயே அறியப்பட்டவன். ஏதோ சாமானிய பிரத்யக்ஷம் அனுமானம் முதலான இந்த மாதிரியான பிரமாணங்களால் அறியப்பட்டால் பாதிப்பு ஏற்பட்டுவிட அவர் நிலைத்து இருக்க முடியாது. ஆனா இவர் வேதத்தினாலேயே அறியப்படுபவனாக இருக்கிறான். அபௌருஷேயமான வேதத்தில் பிரதிபாதிக்கப்படுகையால் வந்த ஸ்திரத்தன்மையை உடையவனே. பிரம்மத்தை எப்படி அறியணும்னா வேதத்தினாலேயே அறிய வேண்டும். ஏன் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கலாமே. எவ்வளவு பெரிய மண்டபம் இருக்கு, யாரோ ஒரு மண்டபத்தை கட்டுபவர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தானே மண்டபத்தை கட்டி இருக்கணும். அப்ப இது இருக்குன்னு பார்த்து இதை கட்டுபவர் ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி இவ்வளவு பெரிய உலகம் இருக்குன்னா உலகத்தை படைத்தவர்னு ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று யூகித்து அனுமானத்துல பிரம்மத்தை சாதித்தால் என்ன என்றால், வேறு ஒரு அனுமானத்தினால அந்த பிரம்மம் இல்லைன்னு இன்னொருத்தர் அனுமானித்து விடுவார். கிடையாதே, மலை இருக்கு, குளம், இது சமுத்திரம் இருக்கு, இதெல்லாம் யாரானு படைச்சோமா? சமுத்திரத்தை யாரானு ஒருத்தர் ஏற்படுத்தினாரா? மலை யாரானு ஒருத்தர் வடிச்சாரா? அந்த மாதிரி இதெல்லாம் எப்பொழுதும் இருக்குன்னு இன்னொருத்தர் யூகத்தினால பிரம்மமே இல்லைன்னு சொல்லிட்டால் அப்ப அனுமானம் பிரத்யக்ஷம் இதெல்லாம் பிரம்மத்தினிடத்துல எடுபடவே எடுபடாது. பிரம்மம் இருக்கார், பரமாத்மா இருக்காருன்னு எப்படி தெரிந்து கொள்வதுன்னா வேதங்களை அடிப்படையாக கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆஸ்திக நாஸ்திக வேறுபாடு பார்க்கும் பொழுதே யாரொருவன் வேதத்தை ஒப்புக்கொள்ளுகிறானோ அவன் ஆஸ்திகன், யாரொருவன் வேதத்தை இல்லைன்னு சொல்லுகிறானோ அவன் நாஸ்திகன். வெறும் கடவுள் உண்டு கடவுள் இல்லை கிடையாது. கடவுள் வேதத்தினாலே சொல்லப்படுபவர் இருக்கிறார். வேதங்கள் உண்மை, அத்தாலே சொல்லப்படுவதெல்லாம் உண்மைன்னு ஒப்புக்கொண்டால் ஆஸ்திகன். வேதமெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா அவன் நாஸ்திகன். ஆக இந்த வேதங்களாலே எம்பெருமான் பிரதிபாதிக்கப்படுகிறான். அதுதான் பிரம்மசூத்திரத்துல சாஸ்திர சமதிகம், சாஸ்திரேஷு ஒவ்வொன்னா சொல்ற எம்பெருமான் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்னா, முதல்ல பிரம்மம் தான் ஜகத்துக்கு காரணம், ஜகத் அனைத்துக்கும் அவர் தான். ஜன்மாத்தியஸ்ய யதஹா சாஸ்திர யோனித்வாத். இந்த ஜகத்தை எல்லாம் படைக்கிறான் எம்பெருமான். எம்பெருமான் ஒருத்தர் இருக்கார், பிரம்மம்னு ஒருத்தர் இருக்கார். எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்னா சாஸ்திர யோனித்வாத். சாஸ்திரம் ஒண்ணுதான் அதற்கு முக்கியமான ஆதாரமே தவிர மற்ற எதையும் ஆதாரமாக கொண்டு எம்பெருமான் அமையவில்லை. அப்ப அப்படிப்பட்ட ஊற்றம் நல்ல உறுதியா திருடமாக இருக்கிறானாம். சர்வே வேதாக யத்பத மாமனந்தி என்று எம்பெருமானுடைய அந்த பெருமை தானே தெரிவிக்கிறார். அனைத்து வேதங்களாலும் நான் நன்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறேன். வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா. அனைத்து வேதங்களும் என்னை குறித்தே பேசுகிறதுங்கிற. அப்படி உண்டான்னா வேதங்கள்ல கர்ம காண்டம் இருக்கே, இன்னென்ன யாகங்களை செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம், நிறைய செல்வத்துக்கு இந்த யாகத்தை பண்ணு, இது எதிரிகள் எல்லாம் போகணுமா அதற்கு இந்த யாகத்தை பண்ணு, இன்னும் பல தேவதைகளை குறித்து பல யோகங்கள்லாம் இருக்கு. அப்ப எல்லா வேதங்களும் பரமாத்மாவை தான் சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்னா அந்தந்த தேவதைகளும் எம்பெருமானுடைய சரீரம் தானே.
அங்காண்யா தேவதாகா என்று தைத்திரிய உபனிஷத்து தெரிவிக்கிறது. இந்த பரமாத்மாவுக்கு மற்ற தேவதைகள் எல்லாம் உடல் உறுப்புகளை போல, உடல்ல கை கால் முதலான அவயவங்கள் இருக்கா, இந்த மாதிரிதான் பரமாத்மாவினுடைய அவயவங்களாகத்தான் மற்ற தேவதைகள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை குறித்து வேதம் பேசித்துன்னு சொன்னாலும் அதுவும் எம்பெருமான பத்தி பேசினதாகத்தான் ஆகும். அப்ப வேதைஷ்ய சர்வைஹி அகமேவ வேத்யா சர்வ வச்சசாம் பிரதிஷ்டா எத்திர சாஸ்வதி என்று பல பிரமாணங்கள் வேத நூல் ஓதுகின்றது உண்மை அல்லதில்லை என்று திருமழிசையாழ்வார் தெரிவித்தார். உளன் சுடர்மிகு சுருதியுள், எங்க இருக்காராம் பெருமாள்? சுடர்மிகு சுருதியுள் உளன், சிறந்த சுடர் பிரகாசம் பெருமை கொண்டிருக்கக்கூடியதான ஸ்ருதி வேதங்கள்லேயே எம்பெருமான் நிலைத்து நிற்கிறான். மறையாய நால் வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரே வேத முதல்வன் என்று பல இடங்கள்ல ஆழ்வார்களும் இப்படிப்பட்ட இந்த ஊற்றம் எம்பெருமான் ரொம்ப திருடமாக உறுதி கொண்டவனாக இருக்கிறான்ங்கிறத தெரிவித்தார். ஊற்றமுடையாய் பெரியாய் என்றால் அந்த வேதங்களும் எல்லை காண உண்ணாதபடி பெரியவனாய் இருப்பவனே. சரி, வேதங்களால பெருமாள் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம், முழுமையா தெரிந்து முடித்து கொண்டு விடலாமா? பரமாத்மானுடைய எல்லாத்தையும் தெரிந்து இப்படிப்பட்டவர் பரமாத்மான்னு அறிந்து முடிக்கலாமான்னு கேட்டால் பெரியாய் அவரை சொல்லி முடிக்கவே முடியாதான். யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா. பெருமானுடைய ஆனந்தம் என்னும் ஒரு குணத்தை அளவு கட்டலாம். பெருமானுக்கு ஞானம் ஆனந்தம் இருக்கா? அவருடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது, எவ்வளவு ஆனந்தத்தோடு பரமாத்மா இருக்கிறார் என்னதை ஒரு அளவு சொல்லி பார்க்கலாம்னு அப்படி தொடங்கித்து வேதங்கள். ஆனா அதை இன்னும் பண்ணிட்டே இருக்கான். பண்ணி பண்ணி பார்க்கறது அந்த ஆனந்தத்தை முழுமையாக அளந்து இவ்வளவு ஆனந்தம் எம்பெருமானுக்குன்னு ஒரு குணத்தை கூட முழுமையாக அளந்து சொல்ல முடியவில்லை. யதோவாச்சோ நிவர்த்தந்தே, வேத புருஷனுடைய வாக்கியங்கள் எல்லாம் திரும்பி திரும்பி வந்து விடுகிறதா. நிவர்த்தந்தேன்னா நழுவி விடுகிறது. பெருமானிடத்துல அவ்வளவு தூரம் போய் இந்த ஆனந்தம் அவருடைய ஆனந்தமா இருக்காது, இதை விட அவருக்கு இன்னும் பல மடங்கு உயர்த்தியான ஆனந்தம் என்று மீண்டு வந்து விடுகிறது. அப்போ ஒரு குணத்தை கூட நம்மால முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. பெருமானுடைய குணங்கள் எண்ணில் அடங்கான்னு பார்த்தோமே. சரி, ஒவ்வொரு குணத்தையாவது முழுமையா அனுபவிக்க முடியுமான்னா அதுவும் முடியாது. குணங்களும் எண்ணிறந்தவை, ஒரு குணத்தையாவது முழுமையாக அனுபவித்து முடிக்க முடியுமான்னா அப்படியும் முடிக்க முடியாது. அதைத்தான் பெரியாய்னு தெரிவிக்கிறார். என்னதான் வேதங்கள் எம்பெருமான விவரித்தாலும் இந்த விவரித்ததுக்கு அளவு மட்டும்தான் பெருமான்னு கேட்டா கிடையாது. அவருடைய பெருமை இன்னும் அளவிறந்தது. தனக்கும் தன் தன்மை அறிவறியான், எனக்கு இவ்வளவு பெருமைங்கிறது அவருக்கே தெரியாது. ஆக அப்படி எம்பெருமானுடைய பெருமை அளவிறந்ததாக இருக்கிறது. யஸ்ய அமதம் தஸ்ய மதம். ஏதமே என்ன சொல்றதுன்னா, யார் ஒருவன் பிரம்மத்தை அறிந்தேன்னு சொன்னானோ அவன் அறியவே இல்லை, எனக்கு பிரம்மத்தை அறியவே முடியவில்லையேன்னு யான் சொல்லுகிறானோ அவன் தான் பிரம்மத்தை நன்றாக அறிந்தவன் என்று தெரிவிக்கிறது. ஏஷம ஆத்மா அந்தர் ஹிருதயே ஜாயான் பிருத்திவியாக ஜாயான் அந்தரிக்ஷான் ஜாயான் திவோஜ்யாயான் நேபியோ லோகேபியா என்று என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கும் இந்த பரமாத்மா பூமியை காட்டிலும் அந்தரிக்ஷத்தை காட்டிலும் தேவலோகத்தை காட்டிலும் இவ்வுலகங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவனாய் இருப்பவன் என்று இது உபனிஷத்து தெரிவிக்கிறது. அப்படி பெரிய வஸ்துக்களை காட்டிலும் பெரியவனாக இருக்கிறான். அனோர் அணியான் மகதோ மகியான் என்று கொண்டாடப்படுகிறானே. அப்போ உலகத்துல இவ்வளவு பெருமை கொண்டிருப்பது மிகவும் பெரியது பெரியதுன்னு என்னென்ன இருக்கோ அதை விட எம்பெருமானுடைய பெருமைங்கிறது இன்னும் பெருமை பெற்றவனாக இன்னும் அளவற்றதாக அளவிறந்ததாக இருக்கிறது. இவ்வளவு பெரியவனாய் இருந்தால் அப்ப இங்குள்ளார் இவனை இழக்க வேண்டியதுதானா? ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல இருப்பவர்களும் இழக்க வேண்டாம். அனைவருக்குமாக எம்பெருமான் அவதரிக்கிறானே. தான் இந்த உலகத்துல அவதரித்து தான் எவ்வளவு எளிமை பொருந்தியவன்கிறத வெளிப்படுத்துறாரே. நான் பாண்டவர்கள் பட்சத்துலதான் நிற்பேன், என்னதான் துரியோதனாதிகள் என்ன செய்தாலும் அந்த கிருத்திரிம புத்தியோடு இருப்பவர்களோட நான் இருக்க மாட்டேன், இவர்களிடத்துலதான் நிற்பேன், இவர்களுக்கு என்ன தாழ விடுவேன்னு சொல்லி எவ்வளவு தாழ விட்டுருக்கான். ஒரு பாண்டவர்களுக்கு தூதனாக போய் அதை இன்னைக்கு ஊர் முழுக்க பிரகாசப்படுத்தி பாண்டவ தூதர் கோவில் என்ன ஒரு சன்னதியில அந்த பெருமையே விளங்கும்படி பெருமானே சேவை சாதிக்கிறார்னா இதெல்லாம் உண்டா? ஏதோ சின்ன காரியம் செய்வோம். நாம கூட சின்ன வயசுல ஏதோ சின்ன சின்ன காரியங்களை பண்ணியிருப்போம். ஆனா அதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் யாராலும் ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சா போற சுவாமி அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கிற, அது ஏதோ சின்ன வயசுல கோழி விளையாடின பம்பரம் விளையாடின அதை விளையாடின இதெல்லாம் இப்ப சொல்லலாமா? இன்னும் நமக்கே கொஞ்சம் அந்த சின்ன காரியங்களை நாம செய்ததெல்லாம் நினைத்து வருந்துகிறோம். ஆனா கண்ணன் பரமாத்மா இந்த மாதிரி தூது போனது, மாடு மேய்த்தது, உரலோடு கட்டுண்டது இதெல்லாம் சொன்னா ரிஷிகளெல்லாம் தூண்டி விடுறான். இன்னும் 10 பாசனம் சொல்லுங்க, ஆழ்வார் இன்னும் 10 பாசனம் சொல்லுங்கன்னு இவர்கள் எல்லாம் இதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? என்ன இதைத்தான் எதிர்பார்க்கனே ஒழிந்து நான் பிரம்மம் பரமாத்மாங்கிறத பத்தி இதையே எத்தனை தடவை பேசுவீர்கள். அதை பத்தி பேசினதெல்லாம் போறோம். வேதங்களே அதை பத்தி நல்லா பேசெடுத்து இனிமே யாராவது என்னை பத்தி பேசணும்னா
நான் எவ்வளவு எளியவன் என்கிற அந்த குணத்தை பேசுங்கள்னு தான் எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். அப்ப அவ்வளவு தான் எளியவன்கிறத உலகத்துல பிரகாசமா வச்சிருக்கான். எந்த அளவுக்கு பிரகாசப்படுத்தினான்னா இத விதுரன் பார்த்துட்டு துரியோதன இடத்துல தெரிவிக்கிறான். விதுரன் ஒரு சமயம் கண்ணனுடைய திருமாளிகைக்கு போறார், எங்க ஹஸ்தினாபுரத்துல. அங்க ஒரே படுக்கை அறையில கண்ணன், ருக்மிணி, சத்யபாமா, பக்கத்துல அர்ஜுனன், திரௌபதி, 2 தம்பதிகள். ஆனா ஒரே படுக்கையில ஒரே படுக்கை அறைக்குள்ள படுத்துட்டு இருக்காளாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி நெருக்கமா ஒரே படுக்கையில படுத்துட்டு இருக்கா. அப்போ வாசல்ல வாயில் காப்போன் கோயில் காப்போன கண்ணன் சொல்லிட்டார், நாங்க இந்த மாதிரி உள்ள போய் படுத்துக்கிறோம், இன்னைக்கு யாரையும் உள்ள விட வேண்டாம். ஆனா ஒரே ஒரு அதுல விதி விளக்கு இருக்கு. விதுரர் வந்தாருன்னா அவரை மட்டும் உள்ள விடலாம். ஏன்னா அவருக்கு நல்ல ஹிருதயம், எதை பார்த்தாலும் அவர் நன்னா அதை மனசால அறிந்து கொண்டு எங்க போய் எப்படி சொல்லணுமோ சரியா சொல்லுவார். அதனால விதுரரை மட்டும் அனுமதிக்கலாம், வேற யாரையும் அனுமதிக்க வேண்டான்னார். சொல்லி வச்சா போல விதுரரும் வந்தார், உள்ள போய் பார்த்தார். என்னமா இப்படி அர்ஜுனனோடு கண்ணன் இப்படி பழகுகிறான், பரமாத்மா இப்பேற்பட்டவர் போய் ஒரே படுக்கையில திரௌபதி அர்ஜுனன் படுத்துட்டு இருக்கிற அதே இடத்துல இவனும் படுத்துட்டு இருக்காரு, கூட பத்னியோட வேற சயனித்து கொண்டிருக்கிறாரு. இதை பார்த்தவர் பொறுக்கல, ஐயோ பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இப்படி நெருக்கமா இருக்கான்னா நிச்சயம் இவர்கள் தான் ஜெயிக்க போறா. துரியோதனன் ஒன்னும் இல்ல, மண்ணை கவிண்டு போக வேண்டியதுதான். நேர போனார் துரியோதன இடத்துல, உன் பட்சம் ஒண்ணுமே இல்லை, நீ எவ்வளவு சேனை உலகத்தையே உன் பக்கம் வைத்துக் கொண்டாலும் அந்த பட்சத்துல கண்ணனும் அர்ஜுனனும் அப்படி சேர்ந்து இருக்கான், நிச்சயம் நீ ஜெயிக்க முடியாதுன்னு போய் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனா முட்டாள மத்த ஏற்காமல் மீண்டும் சண்டைக்கு வந்தான், யுத்தத்திற்கு வந்தான். அப்ப விதுரன் மூலமாக இது உலகத்துக்கே தெரியட்டும்னு எவ்வளவு பிரகாசப்படுத்தினான். அப்படி தான் தாழ நிற்பதை உலகத்துல எல்லாருக்கும் காட்டுகிறான். ஒரு யசோதையினால கட்டுப்பட்டதை நாம ஏதோ சின்ன வயசுல அடி வாங்கினோம் முத்துப்பட்டோம்னா வெளியில சொல்லிப்போமா? இன்னைக்கு ஒரு கோவிலே வச்சுட்டு அங்க பிரம்மோத்சவம் கண்டறிறார். எல்லா உற்சவம் கோவில் எந்த பெருமாள் பேர்ல இருக்குன்னா தாமோதர பெருமாள் கோவில். என்ன தாமோதரன்னா இடுப்புல கயிறு, அம்மாவால கட்டப்பட்டவன். இது ஒரு பெருமையானா? இதுதான் பெருமை. உலகத்துக்கு பரமாத்மா சுவாமி அந்த பெருமையெல்லாம் வேண்டாம். இந்த பெருமை அடியவர்களுக்கு நான் வசப்பட்டவன் என்பதைத்தான் எம்பெருமான் மிகுந்த பெருமையாக தான் உலகத்துல அதை பிரகாசப்படுத்திருக்கிறானாம். தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். இப்படி உலகத்துல வந்து நின்ற பிற்பாடுதான் சுடர் அதிகரித்ததாம். வைகுந்தத்துல இருந்தால் சுடரே இல்ல போல் இருக்கு, ஓஹோன்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஒரு விளக்கு ஏத்தி வச்சா பிரகாசம் இருக்குமா? அதே ராத்திரி 6 மணிக்கு மேல இருள் கவிந்த பிற்பாடுதானே விளக்கினுடைய அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். வைகுந்தத்துல எல்லாம் தெளிந்த ஞானிகள், தெளிந்த நித்திய சூரிகள், அவர்களுக்கு நடுவே எம்பெருமான் இருந்தா ஒன்னும் பிரகாசமே இல்லையா. இங்கதானே அறிவினால எல்லாரும் குறைவுபட்டிருக்கோம், அறிவே இல்லாமல் சுத்தி கொண்டிருக்கோம். இப்ப இருள் தருமா ஞானமான இந்த உலகத்துக்கு எம்பெருமான் வந்த பிற்பாடுதான் சுடர் ஏறித்தான். அதனாலதான் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழா. இப்படி சுடரோடு தேஜஸோடு இருக்கிறாய் எம்பெருமானே. இந்த தேஜஸ் எல்லாம் இப்ப அழிய போறது. நீ கண்ணை திறக்காம விழித்து கொள்ளாமல் எங்களை முகம் கொடுத்து பார்க்காமல் இருந்தால் இவ்வளவு பெருமையும் என்ன ஆகும்? அடுத்த க்ஷணம் அத்தனையும் போய்விடும். சுடரே துயிலழாய். மற்றவர்கள் கர்மத்தினால் பிறக்கையாலே பிறக்க பிறக்க ஒளி மழுங்குவார்களாம். நாம நிறைய பிறவி எடுத்துட்டோம், அதனால மழுங்கி போயிருக்கோமே, ஒண்ணுமே ஞானமே இல்லை, எதுவுமே இல்லை, பக்தி இல்லை, யாரு என்னங்கிற உணர்வே இல்லாமல் எங்கேயோ சுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒளியெல்லாம் குன்றி விட்டது. ஆனா பெருமானுக்கு என்னன்னா எண்ணின்ற யோனியமாய் பிறந்தாயின்னு அவரும் பிறக்கிறார். பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனன்னு எத்தனையோ பிறவிகளை எடுத்தாலும் எடுக்க எடுக்க அவருக்கு மாத்திரம் ஒளி வெஞ்சுகிறது. நாம பிறவி எடுக்க எடுக்க ஒளி மழுங்கி ஆத்மாவுக்கு ஞானமே இல்லாமல் ரொம்ப குன்றி விடுகிறோம். ஆனா பெருமான் பிறக்க பிறக்க அவருடைய ஒளி அப்படி பிரகாசிக்கிறது. இந்த வேதமே ச ஓ ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, அவன் பிறந்ததுனாலேயே அவனுக்கு ஒளி அதிகரிக்கிறது. ஒளிவரு முழு நலம் என்று ஆழ்வாரும் தெரிவிக்கிறாரு. அந்த எம்பெருமான் கீழே பிறந்த பிற்பாடுதான் அவனுடைய அந்த ஒளியானது அப்படி பரவத் தொடங்கியது, அது பிரகாசம் அடைந்தது. இப்படிப்பட்ட ஒளியோடு கூடியிருப்பவனே துயிலழாய். இப்ப மட்டும் நீ துயில் எழவில்லை என்றால் இது அத்தனையும் குன்றிவிடும் என்று ஒரு அர்த்தம். அல்லது ஊற்றமுடையாய்னு சொன்னால் இதற்கு வேற விதமான அர்த்தமும் சொல்லலாமா? அடியாரை ரட்சிக்கும் விஷயத்தில் அசைக்க முடியாத உறுதி. இதைத்தான் முதல்ல சொன்னேன். அடியவர்களை நழுவ விட மாட்டான், தானும் நழுவாமல் இருப்பான். இதுல மிகவும் உறுதியுடையவன், உறுதி கொண்டிருப்பவனாக இருக்கிறதுனால ஊற்றமுடையாய். பெரியாய்னு சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? பெரியாய்னா தன்னடையார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சித உரைக்க மேல் என் அடியார் இது செய்தார் செய்தாரேல் நன்னு செய்வர் என்பர் போலும் என்கிற அளவுக்கு அந்த பெருமையோடு கூடியிருப்பவனா. அடியாருக்கு எல்லாம் செய்தாலும் ஒன்றும் செய்திலோம் என்று இருக்கை. பிராட்டி புருஷகாரம் பண்ணி சேர்த்து வைக்கிறோம்னு பார்க்கிறோமே, அப்படி சேர்த்து வைத்த பிராட்டிய சற்று பரீட்சிப்பாளாம். இந்த பெருமான் நாம சொன்னோன்னு சேர்த்துட்டு இருக்காரா, இல்ல அவரே அன்போடு சேர்த்துட்டு இருக்காரா என்னன்னு கொஞ்சம் பரீட்சித்து பார்க்கணும்னு 2 வார்த்தை சொல்லுவாளாம். அன்னைக்கு அந்த பக்தன் வந்து உங்க இடத்துல சேர்த்து விட்டனே, நிறைய தப்பு பண்ணியிருக்கான், இன்னைக்கு எனக்கு என்ன தோன்றதுன்னா நீ சேர்த்துன்றது தப்பு, அவரை கை விட்டுடலான்னு சொன்னா
ஐயோ என்ன இப்படி சொல்ற, அவன் நம்முடைய பக்தன், அவன் எந்த குற்றமும் செய்யாதவன் இவர் போராடுறாராம், மன்றாடுறாராம் பிராட்டியின் இடத்துல. தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல். தன் அடியார்னா இப்ப எம்பெருமான், இவர்கள்லாம் என்னுடைய அடியவர்கள் தேவி, இவர்களிடத்துல இனிமே குற்றம்ன்ற பேச்சுக்கே இடமில்லை. தாமரையாள் ஆகிலும், பிராட்டி குற்றமே சொல்ல மாட்டா, இருந்தாலும் சேர்த்து வைத்தது நல்லா திருடமா இருக்கா, பந்த கால் நட்டிருக்கோம், நட்டது நன்னா பூமியில பிடிச்சுட்டு இருக்கான்னு அந்த வச்சவரே கொஞ்சம் அசைச்சு பார்க்கணும். நான் தான் வச்சேன் இது அசையல பாருன்னு அவர் சொல்லக்கூடாது, அசையாமல் இருந்தாதான் அதற்கு பெருமை. அந்த மாதிரி இப்ப பிராட்டி சேர்த்து வைத்த பிற்பாடு அது நன்ற திருடமாக சேர்த்து கொண்டிருக்கிறாரான்னு இந்த மாதிரி வார்த்தை சொல்லி பார்க்கலாம். என்ன சொன்னாலும் பெருமான் ஏற்றுக்கொள்ளாமல் என்னடியார் அது செய்யார், என்னுடைய பக்தர்கள்லாம் அதை செய்யவே மாட்டாளே அதுங்கிறான் எம்பெருமான். தப்பு தவறு அவர்களிடத்துல தோஷம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவதற்கு கூட பிடிக்கலையும். நீ என்னமோ ஒண்ணு சொல்றீ அவர்களிடத்துல, அது அவரிடத்துல கிடையவே கிடையாது. என்னடியார் அது செய்யார். அப்ப மீண்டும் பிராட்டி கொஞ்சம் வழிய, இல்ல இல்ல நானே பார்த்திருக்கேன் அவன் செஞ்சிருக்கான்னு சொன்னா, செய்தாரே நன்னு செய்தார் என்பார் போலும். ஒருவேளை செய்திருந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான் செஞ்சிருப்பாப்போ அப்படின்னு பிராட்டியின் இடத்திலேயே சற்று எம்பெருமான் சொல்லி தான் அவ்வளவு திருடமாக அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இதுதான் ஊற்றமுடையாய். பெரியாய்னா இப்படி அவர்களுக்கு உபகரிக்கும் பொழுது ஒன்றும் செய்திலோங்கிற எண்ணத்தோடு இருப்பானாம். தன்னையே கொடுத்திருப்பன், ஆனா இவன் வந்து பிரார்த்தித்ததுக்கு நான் ஒண்ணுமே கொடுக்கலையே. திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு பெரிய மகாபாரத யுத்தமே நடத்தி அத்தனை பேரையும் அழித்து ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்து அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகிக்கும் பொழுது உத்தரைதன் சிறுவனை உயிராள கொண்டு பரீட்சித்தை காப்பாத்தி செத்தாது நோக்கி சாவாரை மீட்டுன்னு இத்தனையும் பண்ணியிருக்கார். ஆனால் தன்னுடைய சோதிக்கு போகும் பொழுது ருணம் பிரவிருத்தம் இவமே கோவிந்தேதி யதா கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம். அந்த திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்ட குரலுக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே. நிறைய கடன் வாங்கி கடனுக்கு மேல வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல வட்டி சேர்ந்தால் அந்த காலத்துல கடனாடி எவ்வளவு வருத்தப்படுவாரோ, இந்த காலத்துல கடன் வாங்கினவா வருத்தப்படுறது இல்லை, கடன் கொடுத்தவர் தானே இவன் எப்படி வருமா வராதான்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்கான். அப்ப கடன் வாங்கினவன் வட்டிக்கு மேல வட்டி சேர்றதேன்னு எவ்வளவு வருத்தப்படுவானோ அந்த மாதிரி கண்ணன் வருத்தப்பட்டாராம். அவர் எங்க சுவாமி கடன் வாங்கினார்னா, இந்த திரௌபதி கோவிந்தான்னு கூட்டாளோ இல்லையோ, இந்த திருநாமத்தை அவள் வாயிலிருந்து நான் கடன் வாங்கி விட்டேன், அதற்கு ஈடாக நான் ஒன்னும் செய்யவில்லையேன்னு பெருமாள் ரொம்ப நொந்து கொண்டு வைகுந்தத்துக்கு எழுந்திருளுகிறார்னு சொன்னால், இப்ப எல்லாம் செய்திருந்தாலும் ஒன்னும் செய்யவில்லையேங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இருக்கிறார். பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். இப்படி ஆசிரித பக்ஷபாதம் உலகில் உள்ளார் எல்லாருக்கும் நன்கு விளங்கும்படி நின்றவனே. துரியோதனன் சிசுபாலாதிகளான விரோதிகளுக்கும் தன் ஆசிரித பக்ஷபாதம் விளங்கும்படி நிற்கை. இப்படி நான் அடியவனுக்கு வசப்பட்டவன்கிறத இது அந்தரங்கமான ஆழ்வாருக்கு மட்டும் காட்டலாமேன்னா துரியோதனுக்கே காட்டுறான். விதுரனிடத்துக்கு காமிச்சு அவர் போய் துரியோதனுக்கு சொல்லட்டும் என்று பிரகாசப்படுத்துகிறானே. பார்த்த சாரதியா நிற்கிறார்னா எவ்வளவு தாழ்ந்த செயல். வெறும் சாரதின்னு சொன்னா ரொம்ப உயர்ந்ததே கிடையாது. அவனுடைய குதிரையை ஓட்டும் பொழுது இந்த ரதி அவன் மேல உட்கார்ந்து கொண்டிருப்பவன் என்னெல்லாம் கட்டளிடுகிறானோ அதை கேட்டு கேட்டு நடத்தணும். வாயை திறந்து பேச மாட்டாராம். காலை வந்து சாரதிக்கு மேல வைத்து கொண்டு வலது பக்கம் போகணும்னா வலது பக்கம் அழுத்துவார், இடது பக்கம் போனா இடது தோலை அழுத்துவார். யாரு? ரதி தன்னுடைய காலால சாரதியினுடைய தோல்ல இப்படி வைத்து அழுத்தணுமா. கண்ணன் பரமாத்மா, அர்ஜுனன் சாதாரண ஒரு ஜீவாத்மா, அவன் ரத்தியாக மேல உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கால பரமாத்மாவுடைய தோல்ல வைத்து அழுத்தி இந்த பக்கம் போ அந்த பக்கம் போ நேரம் இங்க நிறுத்து இப்படி ஓட்டுன்னு சொல்றதையெல்லாம் கேட்டு நடத்தி இருக்கிறான் என்றால் எப்படி அடியவனுக்கு அவன் வசப்பட்டிருக்கிறான். இதை உலகத்துல வேற பிரகாசப்படுத்துறானே. இன்னைக்கோ அன்னைக்கு சாரத்தியத்தை நடத்தின பொழுதுல மட்டும் இல்ல, இன்னைக்கும் பார்த்த சாரதின்னு அதுக்குன்னு 2 திவ்ய தேசங்கள், திருவல்லிக்கேணி என்ன திருப்பார்த்தன் பள்ளி என்ன, அங்கெல்லாம் நான் பார்த்தனுக்கு சாரதி தானே, அடியவர்களுக்கு வசப்பட்டவன் தானேன்னு இன்னைக்கும் வெளிப்படுத்துகிறார் என்றால் அதுல சற்றும் அவர் குறையறதே பார்க்கவே இல்லையே. இது ஒரு குறையாகவே பார்க்காமல் அதைத்தான் தனக்கு பிறந்த புகழாக நினைக்கிறார். சுடர், அதனாலேயே அவருக்கு ஒளி வெஞ்சுகிறது. பரம் சுடர் சோதி, பரம் சுடர் பரஞ்சோதிர் உபசம்பத்திய என்றெல்லாம் வேதங்களும் ஆழ்வார்களும் கொண்டாடினார்கள். இப்படிப்பட்ட சுடரெல்லாம் இப்ப என்ன ஆக போறதுன்னா, ஒரு க்ஷணம் நீ தாமதித்தாய் என்றால் அத்தனையும் போயிடும். 5 லட்சம் குடியில இருக்கிற பெண்கள் எல்லாம் விடியற் காலை புறப்பட்டு உன்னுடைய திருமாளிகை வாசல்ல வந்து ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நின்ன சுடரேன்னு இத்தனை கத்தின பிற்பாடும் இன்னும் எழுந்திருக்கலன்னு சொன்னால் உன்னுடைய சுடர் உன்னுடைய பிரகாசம் எல்லாம் குன்றிவிடும் என்று சொல்லி சொன்ன உடனே இப்ப எம்பெருமான் முழிச்சுட்டார். சரி சரி நான் எழுந்துக்கிறேன், விழிச்சுட்டேன், உங்களுக்கு குரல்லாம் காதுல கேட்டுது, என்ன பிரயோஜனத்துக்கு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் வந்தபடியே ஒரு பாசுரம் விட்டு சொல்லுங்கள், இத்தனை பேர் திரண்டு வந்திருக்கிறீர்களே எப்படி வந்தீர்கள், என்ன குணம் என்ன தன்மையோடு வந்திருக்கிறீர்கள், அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்கள்னு கேட்க, மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம்
புகழ்ந்து யாம் வந்தோம். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்துன்னு இருந்தாலும் நேத்திக்கு முன் பாசுரத்துல பார்த்தோமே தத்துவம் அன்று தகவன்றுன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு. அதே மாதிரி இங்கும் போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்து யாம் வந்தோம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே. மாற்றார் சத்ருக்கள், அந்த பாசுரத்திலே சேற்றார் அப்படின்னா எதிரிகள்னு பார்த்தோம். எம்பெருமானுக்கு எதிரி உண்டான்னா அதுதான் யாரெல்லாம் பாகவதர்களுக்கு எதிரிகளோ, யாரெல்லாம் பாகவதர்களுக்கு ஹிம்சை கொடுக்கிறார்களோ, அவர்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்களை எம்பெருமான் தனக்கு எதிரியாக பாவிக்கிறான். அப்படிப்பட்ட எதிரிகள் அவர்களே இப்ப எம்பெருமானிடத்துல திருந்தி வந்து விடுகிறார்களாம். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து, இத்தனை காலம் நான் ரொம்ப வலிமையா உடையவனாக நினைத்து கொண்டு என்னை நானே காப்பாத்திக்க முடியும்னு ரொம்ப கர்வப்பட்டு கொண்டிருந்தேன். கண்ணா இப்பதான் புரிந்தது, ஐயோ எத்தனை காலம் நான் தப்பு பண்ணிட்டேன், இப்பதான் தெரிஞ்சுட்டேன்னு அவர்கள் தங்களுடைய அந்த அகங்காரம் அந்த அபிமானத்தை எல்லாம் விட்டு எம்பெருமானிடத்துல வந்து பற்றுகிறார்களாம். பகவானுடன் அனாதி காலமாக எதிரம்பு கோத்து தெரிந்தவர்கள் ஆகையாலே அந்த எதிரம்பு கோத்தவர்கள் எல்லாம் இப்ப இவர்களிடத்துல விதா பஜ்ஜேயம் ந நமேயம். ராவணன் என்ன சொன்னான், என்ன ரெண்டா வெட்டினாலும் முன்னோக்கி விழமாட்டேன் பின்னோக்கி தான் விழுவேன் என்ன அந்த அளவுக்கு கர்வத்தோடு இருந்தானே, அதைத்தான் வலிங்கிற. மாற்றார் உனக்கு வலின்னா எந்த அளவுக்கு அவன் கர்வம் அகங்காரத்தோடு இருந்தானோ அத்தனை கர்வத்தையும் விட்டு இப்போ மீண்டும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து சேருகிறானோ. ராவணன் வரல, ஆனா காகாசுரன் வந்தானே. த்ரீன் லோகான் சம்பரிக்கிரம்ய தமேவ சரணம் கதஹா. 3 உலகம் வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்னழைப்ப. மூவுலகம் திரிந்தோடி எல்லா உலகத்தையும் போய் தட்டி பார்த்துட்டு எங்கேயும் யாரும் அடைக்கலம் கொடுக்கவில்லைன்னு உடனே நேர ராமன் இருக்கிற இடத்துக்கே வந்தான். ஆனா அதுக்கு மேல அவனுக்கு பறக்கிறதுக்கு சக்தியும் இல்லை, ஞானமும் அந்த மூர்ச்சை அவஸ்தை அடைந்துட்டான். அப்படியே மயக்கம் அடைந்தார் போலே ஆகி என்ன செய்யறோன்னு தெரியாமல் தொப்புன்னு வந்து விழுந்தான். விழுந்த இடம் ராமனுடைய திருவடியாகவே அமைந்தது. இப்ப அவன் எப்படி தன்னுடைய அந்த வலி, எனக்கு சக்தி இருக்கு நான் ரட்சிப்பேன் என்னை ரட்சித்துக் கொள்வேன் பாதுகாப்பேன் எவ்வளவு அகங்காரத்தோடு சுத்தி பார்த்தான். கடைசியில ஒண்ணு முடியாம வந்து ராமனுடைய திருவடியில வந்து விழுந்தானா. அத மாதிரித்தான் நாங்கள் எல்லாம் இத்தனை பிறவியா என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன நானே பாதுகாப்பேன்னு சுத்தி கொண்டிருந்தேன். இதுதான் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண்ணுன்னா யாரோ எங்கேயோ தேடிட்டு இருக்க வேண்டாம், நாம ஒவ்வொருத்தருமே அப்படிதான் இருந்திருக்கோம். இந்த ஜென்மத்துல வேணா இப்ப பெருமாள் தாயார் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள்னு ஏதோ சற்று உணர்வோடு வந்திருக்கிறோமே தவிர இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பிறவிகள்லையும் மாற்றாராகத்தான் இருந்திருக்கிறோம். எம்பெருமான்னு சொன்னா அத்தனை எதிர்த்து அந்த குணங்களோடு தான் இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் இப்ப எப்படி வந்தோம்னா அன்று எப்படி அந்த காகாசுரன் தன்னுடைய அந்த வழி தொலைந்து உன்னுடைய திருவடிக்கு வந்தானோ அத மாதிரி நாங்களும் வேறு கதி அற்றவர்களாய் உன்னை தவிர வேறு கதி அற்றவர்களாய் வந்தோம். ஆற்றாது வந்தோம், இனி மேலும் எங்களால இப்படி சிரமப்பட முடியாது. இத்தனை காலம் அறிவில்லாததுனாலே ஏதோ நாங்களே எங்களை பார்த்துக்கிறோங்கிற அந்த கர்வத்தோடு சுத்தி கொண்டிருந்தோம். ஆனா இப்ப அறிவு வந்து விட்டது, நிச்சயம் நம்ம பாதுகாக்கவே முடியாது, நான் எனக்கு நல்லது பண்ணிக்கிறேன்னு நினைச்சுண்டு இத்தனை காலம் தீங்கத்தான் பண்ணி கொண்டிருந்திருக்கிறேன். அப்போ இனிமேலும் நல்லதுன்னா அது பெருமானிடத்துல மட்டும்தான்ங்கிறத உணர்ந்து கொண்டு ஆற்றாது வந்தோம். எதிரிகள் உன் பலத்துக்கு தோற்று வருகிறார்கள், நாங்கள் உன் குணங்களுக்கு தோற்று வந்திருக்கிறோம். எதிரிகள்லாம் எம்பெருமானுடைய பலத்தை பார்த்துட்டு இவரை எதிர்க்க முடியாதுன்னு வந்து காலில் விழுந்துடுறாளாம். அடியவர்கள்லாம் எப்படி வருகிறோம்னா குணங்களுக்கு தோற்று வருகிறோம். என்னமா எம்பெருமானுடைய குணங்கள் இருக்கு, இதை அனுபவிக்கிறத விட்டுட்டு உலகத்துல எதை அனுபவிக்க முடியும்? ஆக இவரிடத்துலதான் வந்து சரணம்னு விழ வேண்டும்னு நாமெல்லாம் வருகிறோம். அம்பாவது உடனே கொன்று விடும், உன் குணங்களோ எங்களை சித்திரவதை செய்கின்றன. அம்பு விட்டார்னு சொன்னா நேரா போய் பிராணனை தச்சு கொன்னு விடும், அந்த நொடியிலேயே பிராணன் போயிடும். ஆனா இந்த குணங்களை அனுபவிக்க என்ன ஆகும்னா துடிக்க பண்ணும். இந்த குணங்களோடு இருக்காரா, அவரை இன்னும் அடையலையேன்னு அது இன்னும் துடிப்பை ஏற்படுத்தி வல்வினையேன ஈர்கின்ற குணங்களை உடையாய் ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. மிகுந்த பாபம் செய்தவனான என்னையும் சிரமப்படுத்தக்கூடியதான உன்னுடைய குணங்கள், அந்த குணங்களுக்கு தோற்று வந்தோம். யாம் வந்தோம், நாங்கள்லாம் வந்துட்டோம். யாம்னா எப்படிப்பட்டவர்கள்? தது தஸ்ய சதிருஷம் பவே என்று சீதா பிராட்டி சிறை வைத்த பொழுது ராமன் தான் வந்து ரட்சிக்கணும், நாம் போவது சரியல்லன்னு இருந்தாலே அதை போலதான் நாங்களும் இருந்திருக்கணும். ஒவ்வொரு கோபிமாரும் அவரவருடைய வீட்டிலேயே தங்கி இருக்கணும். ஆனா இன்னைக்கு மேல இதற்கு மேலேயே தங்க முடியாது. இன்னும் கண்ணன் நம்மளை ரட்சிக்காமல் இருந்தால் பிராணனே போய்விடும்ங்கிற அந்த நிலை வந்ததினாலே அத்தனை பேரும் புறப்பட்டோம், உன்னுடைய கிரகத்து வாசலுக்கு வந்திருக்கிறோம் என்று நீ வரவிருக்க வேண்டிய நாங்கள் இங்கு வந்தோம். நீ வந்து எங்களை ரட்சித்திருக்க வேண்டிய அந்த கடமை உன்னுடையது, ஆனா நீ தான் வரல, நாங்களாவது வருவோம்னு இத்தனை பேரும் புறப்பட்டு வந்தோம்.
ஆசை முடிய ஒட்டாது, ஸ்வரூப ஞானம் வர ஒட்டாது. ரெண்டு விஷயங்கள். ஒன்னு பெருமானிடத்துல இருக்கக்கூடிய விருப்பம், அதே நம்முடைய ஸ்வரூபம். இப்ப சீதா பிராட்டிய போலத்தானே ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஸ்வரூபம். ஜீவாத்மா ஒவ்வொருத்தருமே பிராட்டிக்கு சமமானவர்கள். இப்ப நாமெல்லாம் ஆறி இருக்கணும். நான் அவருடைய சொத்துன்னா அவர் தான் ரட்சிக்கணும். நான் ஏன் பதட்டப்படணும்? நான் ஆறி இருக்கணும். இப்ப ஸ்வரூப ஞானம் அது என்ன பண்ணும்னா போக ஒட்டாதான். ஆனா விருப்பம் இருக்கே, அவருடைய குணங்களை அனுபவிக்க அனுபவிக்க ஒரு நொடியும் அவரை விட்டு பிரிய முடியாது. சுவாமி அகலகில்லே நிறையும் என் அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு அந்த பிராட்டியை துடிக்கிறாள். அந்த மாதிரி அந்த எம்பெருமானை விட்டு இனிமே என்னால் பிரிய முடியாதுன்ற அந்த ஆசை விருப்பம் வந்து விட்டதுன்னா அப்ப இருக்க ஒட்டாது, அது அவரிடத்துல புறப்படதான் ஒட்டும், அது அவரிடத்துல போக ஒட்டுகிறது. ஆக இப்படி நாங்கள் வந்தோம், ஆற்றாம இருந்தவிடத்தில் இருக்க ஒட்டாது, போற்றி யாம் வந்தோம், புகழ்ந்து யாம் வந்தோம். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? போற்றின்னு சொன்னால் பல்லாண்டு பாடுகை, அன்னி உலகம் அளந்தாயடி போற்றின்னு மேல பாட போறாளே, அதுக்கு இப்பவே பூர்வ பீட்டிக்கையா முன்னுரையே காமிச்சிட்டா. இந்த வித்வான்கள் அதே மாதிரி கச்சேரி இசை வல்லுநர்கள்லாம் அடுத்து என்ன ராகம் பாட போறாங்கிறத முன்னாடியே அப்படி கோடி காட்டிடுவாங்க. அந்த மாதிரி அடுத்து போற்றின்னு ஒரு பாசுரமே வைக்க போறேன், அதுக்கு முன்னாடி இப்பொழுதே சொல்லிடுறேன், போற்றியாம் வந்தோம், உனக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு வந்தோம். எப்படி இவருக்கு பல்லாண்டு பாடுறது எப்படி தெரியும்னா, பெரியாழ்வாருடைய சம்பந்தம், அவருடைய பெண் இல்லையா, அதனால போற்றியாம் வந்தோம். புகழ்ந்து யாம் வந்தோம். புகழுதல்னா அது எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்லி, உன்னை போல இன்னொருத்தருக்கு இந்த பெருமை உண்டா, நீதான் அனைத்து பெருமைகளுக்கும் ஒரே கொள்கலமாக இருப்பவன் என்று புகழ்ந்து வந்தோம். சத்துருக்களைப் போல புகழ்ந்து வந்தோம். சத்துருக்களுக்கு எதிரிகளுக்கு பல்லாண்டெல்லாம் பாட தெரியாது, அடியவர்களுக்கு தான் எம்பெருமானுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு பல்லாண்டு பாட தெரியும். அப்ப அடியவர்கள் வருமா போலையும் வந்தோம். எதிரிகள் எப்படி தங்களுடைய வழி தொலைந்து உன்னிடத்துல புகழ்ந்து உன்னுடைய பெருமைகளை சொல்லி கொண்டு வருவார்களோ அப்படியும் வந்தோம். சத்துருக்களைப் போல புகழ்ந்து வந்தோம். நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் செய்தோம். நீ எங்களை அடைந்தாலும் அடை, இழந்தாலும் இழ. இனி உன்னுடைய விருப்பம். உன்னுடைய திருமாளிகை வாசலுக்கு வந்துட்டோம், போற்றி வந்தோம், புகழ்ந்து வந்தோம், எல்லாம் செய்தாச்சு. இனி உன்னுடைய இஷ்டம். எங்களை சேர்த்துக்கணும்ன்ற விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கொள், இல்ல வேண்டாம்னு நினைத்தால் இழந்து விடு என்று கண்ணநம்பெருமானிடத்துல தங்களுடைய நிலையை தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். அப்ப இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய குணங்கள் என்னன்னா, நம்முடைய காரியத்தை நிச்சயமா நடத்துவதற்கு எம்பெருமானிடத்துல சிறந்த ஐஸ்வர்யம் இருக்கு. ஆற்றப்படைத்தான் மகனாக இருக்கிறார். மேலும் ஊற்றமுடையாய், அதே மாதிரி பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலழாய். நிச்சயம் நம்மை ரட்சிப்பதற்கு உண்டான ஞானம், சக்தி, ஆற்றல் இருக்கு. நம்மிடத்துல உறவு இருக்கு. நம்ம விட்டு விலக முடியாத அந்த பந்தம், அந்த பாவ பந்தம், அந்த பாசம் இருக்கு. வாத்சல்யம் முதலான குணங்கள் இருக்கு. இத்தனை குணங்களோடு கூடிய எம்பெருமான தவிர வேற யார் வாசலுக்கு நம்மளால போக முடியும்? அதனால எங்களுக்கு பிராப்தி தகுதியானது உன்னுடைய அந்த திருமாளிகை வாசல் தான். அதனால உன்னிடத்துல வந்திருக்கிறோம், நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். இனி மேற்கொண்டு நாளைய தினத்து பாசுரத்துல கட்டாட்சத்தை பிரார்த்திக்கிறார். திருமாளிகை வாசலுக்கு வந்துட்டோம், இனிமே அடுத்து கண்ணை திறந்து எங்களை நோக்க வேண்டும். இந்த கட்டாட்சத்தினால்தான் அப்படியே வாடின பயிர்கள் எல்லாம் துளிர்த்து எழுமா போலே எங்களுடைய அந்த வாட்டம் எல்லாம் போய் துளிர்த்து எழுந்து உனக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய முடியும். கட்டாட்சம் வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் நாளைய தினத்து பாசுரம். அதனுடைய அனுபவம் என்ன என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன்.